உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உலவை தலை என்ற தமிழ் மறையோன் வள்ளுவ பெருமகனாரின் மறைமொழிக்கேற்ப உழவை போற்றிய கொண்டாடிய இம்மண்ணின் மகத்தான பெருமகன் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்ற தமிழ் மறைக்கேற்ப நீரையும் இந்த மண்ணையும் மலைகளையும் காடுகளையும் நிறைந்த அன்பு கொண்டு நேசித்து நின்ற எங்களினுடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரிய தகப்பன் அப்பா நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் அந்த மகத்தான பெருமகனுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். இயற்கை வேளாண்மையை பற்றி இப்போது ஒரு பெரும் விழிப்புணர்வு, ஒரு எழுச்சி இந்நிலத்தில் வந்திருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க காரணம் எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் தான். வேளாண்மையே இயற்கை தான். ஆனால் இப்போது இயற்கை வேளாண்மை என்று பேசுவதற்கு காரணம் அந்த வேளாண்மை செயற்கை வேளாண்மையாக ரசாயன உரங்களை கொட்டி நச்சை கொட்டி நிலத்தை கெடுத்து விளைகிற பொருள்களை எல்லாம் விஷமாக விளைய வைக்கிற ஒரு கொடுமை நிகழ்ந்து விட்டது. அதனால்தான் அந்த பாரம்பரிய வேளாண்மை முறைக்கு நாம் மீண்டும் திரும்ப வேண்டும் என்று தன்னுடைய அயராத உழைப்பால் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று வேளாண் பெருங்குடி மக்களை சந்தித்து பேசி பேசி மாற்றி இன்றைக்கு ஒரு மாபெரும் வேளாண் புரட்சியை இந்த நிலத்தில் உருவாக்கிவிட்டவர் எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள். இன்றைக்கு மீத்தேன் எரிகாற்று எடுக்கிற திட்டத்தை கைவிடுகிறோம் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது என்றால் அது நம்மாழ்வார் என்ற அந்த ஒற்றை மனிதனின் அயராத போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மீத்தேன் காற்று, மீத்தேன் எரிகாற்று என்றால் என்ன என்பதை தெரியாத என் மக்களுக்கு தெரு தெருவாக போய் ஊர் ஊராக போய் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்துக்குள்ளே பதிந்து விட்ட மரம், செடி, கொடி, இலை, தலை எல்லாம் மக்கி அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் நிலக்கரியாக மாறி நிற்கிறது. அந்த நிலக்கரியிலே சிறு சிறு வெடிப்புகள் இருக்கிறது. அந்த வெடிப்புக்கு உள்ளே இருக்கிற காற்றுதான் அந்த மீத்தேன் என்கிற எரிகாற்று. இந்த காற்றை எடுக்க வேண்டுமானால் ஆழ்குழாயை செலுத்தி அங்கே இருக்கிற நீரையெல்லாம் உறிஞ்சி கீழே ஊற்றிவிட்ட பிறகு அப்புறம்தான் அந்த காற்றை எடுக்க முடியும். அப்ப நிலத்தில் இருக்கிற நீரை எல்லாம் உறிஞ்சி கீழே கொட்டிவிட்டால் இந்த நீரை கொட்டுகிற போது இந்த நிலமெல்லாம் சகதிகளாக மாறி போகும். ஏற்கனவே காவிரியில் தண்ணி வரவில்லை, வேளாண்மை செய்ய முடியவில்லை. நிலத்தடி நீரை பயன்படுத்தியாவது
குடிக்க, சாப்பாட்டுக்கு விளைய வைக்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் அந்த நீரையும் உறிஞ்சு விட்டால் நிலம் என்னாவது, நாடு மக்களும் என்னாவது என்ற தவிப்பில், பரிதவிப்பில், துடிப்பில் தான் அந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தார். நிலத்தடி நீரையெல்லாம் உறிஞ்சு விட்ட பிறகு கடல் மட்டத்திற்கு குழாயை இறக்கிற போது கடல் நீரும் உள்ளே வந்துவிடும். அந்த கடல் நீரையும் அள்ளி வெளியே ஊற்றுகிற போது நிலமெல்லாம் உப்பளமாக மாறிவிடும். பொன்னு விளைந்த, நெல்லு விளைந்த என் நஞ்சை நிலம் பாலைவனமாக மாறுகிற ஒரு பேராபத்து இருக்கிறது. காற்றை எடுக்க எடுக்க இந்த மண்ணின் அடுக்குகள் சரிந்து உள்ளே போய் ஒரு மாபெரும் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு மக்களின் வாழ்விடங்கள் பூமிக்குள்ளே புதைய வாய்ப்பு ஏற்படும். விண்ணை உரசிக் கொண்டிருக்கிற பெருவுடையார் கோயிலும் எங்கள் அருமை பெரும்பாட்டன் கட்டிய கல்லணையும் இந்த பூமிக்குள் புதைந்து போகிற ஒரு பேரவலம் ஏற்பட்டுவிடும் என்பதை உணர்ந்து ஒருவராக பேசிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இயக்கத்திற்குள் எல்லோரும் இருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு மனிதனை இயக்கமாக மாறி இந்த மீத்தேன் எரிகாற்றை தடுத்து நிறுத்திய புரட்சியாளன் என்னுடைய தகப்பன் நம்மாழ்வார் என்பதில் பெருமையோடு இந்த இடத்தில் நாங்கள் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஆஸ்திரேலியாவினுடைய பேரரசன் பில் முல்லிசன் அவன் ஒரு மலைவாழ் மக்களின் தலைவரிடத்தில் பேச கேட்கிறான். சமதளத்தில் விசையந்திரம் டிராக்டரை வச்சு உழுது ரசாயன உரங்களை கொட்டி ஆழ்குழாய் கிணறை எடுத்து நீரை எடுத்து ஆழ்குழாய் கிணறிலிருந்து நீர் எடுத்து விவசாயம் செய்கிற, பூச்சி மருந்துகளை எல்லாம் தெளித்து விவசாயம் செய்கிற அந்த பண்ணையாருக்கும் மழை காலங்களில் கோலால் வந்து துளையிட்டு, குச்சியால் கம்பால் துளையிட்டு அதற்குள் விதையை ஊண்டி நீ பெருவிரலால் மூடுகிற உனக்கும் அந்த பண்ணையாருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிற. அதற்கு அந்த மலைவாழ் மக்களினுடைய தலைவன் சொல்லுகிறான், நாங்கள் இயற்கை தாயின் மாறில் பால் அருந்துகிறோம், அந்த பண்ணையாரோ அந்த தாயின் மாறை அறுத்து ரத்தத்தை குடிக்கிறார் என்று சொல்கிறார். இயற்கை வேளாண்மைக்கும் செயற்கை வேளாண்மைக்கும் இருக்கிற இந்த வேறுபாட்டை என் அன்பு மக்கள், என் அருமை தம்பிதங்கைகள், அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் தகப்பன் எழுதி வைத்த செய்திதான் இது. இந்த பூமி ஒரு தாய், ஒரு நிலம், இது ஒரு தாயின் மடி. இதை பாதுகாத்து அதில் படுத்துறங்கி கொஞ்சி கொண்டாடி வாழ்வது இது ஒரு தேச துரோகம். ஆனால் இதையெல்லாம், இந்த இயற்கை வளங்களை எல்லாம் சிதைத்து அழித்து நாசமாக்கி இந்த மண்ணை நஞ்சாக்கி உணவை எல்லாம் விஷமாக்கி வாழ்கிற இந்த வாழ்க்கை வளர்ச்சி, டெவலப் என்று சொல்கிறார்கள் என்று நம்முடைய தகப்பன் வருந்தி எழுதுகிறார். இந்திய பெருந்தேசத்தின் மத்திய நெல்லாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்து ராதேலால் ரிச்சாரியா 22,972 நெல் வகைகளை பாதுகாத்து வைக்கிறார். ஒரு ரெண்டு ரகம் இல்ல, 22,972 நெல் வகைகளை பாதுகாத்து வைக்கிறார். அதை அந்நிய நாடுகளுக்கு வித்துவிடக் கூடாது என்று கடுமையாக சண்டை போடுகிறார். அதற்காக அவர் பணியவே, அந்த வேலையவே இழந்து விட்டார். ஆனால் 2003 சின்சாண்டோங்கிற அந்த நிறுவனத்திற்கு இந்த இந்திய பெருந்தேசம் மொத்தமாக எல்லாவற்றையும் உரிமையும் அந்த வகையின் எல்லா நெல் வகைகளையும் வித்துவிட்டது. அப்போது இந்தியாவில் அந்த ரத்தேலால் ரிச்சாரியாவுக்கு பிறகு இந்தியாவில் ஒரே ஒரு மகன்தான் இப்படி என் பாரம்பரிய நெல் வகைகளை அந்நிய நாடுகளுக்கு வித்துவிட்டதே என்று அழுதவன் ஒரே ஒரு மகன்தான் ரிச்சாரியாவுக்கு அப்புறம் எங்களுடைய தகப்பன் நம்மாழ்வார் மட்டும்தான். என் அன்பிற்கினிய உறவுகளே, பன்னெடுங்காலமாக இயற்கை வேளாண் முறையில் இருந்த நாம்
இரண்டாம் உலகப் போரில் வெடிக்காத பயன்படுத்தாத நச்சு குண்டுகள், அந்த வேதி குண்டுகளில் அதை தயாரிக்க பயன்படுத்துகிற அந்த அமோனியா போன்ற வேதிப்பொருள்களில் பயன்படுத்தி, அப்போது வெடிக்காத மிச்சம் இருந்த வெடி உப்புகளை பயன்படுத்தி இதையெல்லாம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறார். இதை உரம் தயாரிக்கலான்னு உரமாக தயாரிக்கிறார். அதை தயாரித்து சந்தைப்படுத்துவதற்கான நாடாக நம் நாட்டை தேர்வு செய்கிறார். உடனே அப்படி வித்துற முடியாது. அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், பசுமை புரட்சின்னு வைக்கிறான். அதுக்கு காரணம் சொல்கிறான், நாட்டில் பசி பஞ்சம் இருக்குது, நிறையா பேருக்கு சோறு இல்லை, அப்படின்னா நம்ம அதிகப்படியாக விளைய வைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு இந்த பசுமை புரட்சி, பச்சை புரட்சி அதை கொண்டு வரான். அப்போ ராக்பெல்லர்னு உலக பணக்காரர்கள் ஒருத்தர் இருக்காது, அமெரிக்காவில் ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன். அது செஞ்சது விவசாயம் மட்டும்தான். ஆனால் அவங்க தான் இந்த 5008 5020 இந்த குட்டை பயிர்களை கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த வெடி உப்புகளை கொண்டு வரான். இதை போட்டால் சீக்கிரம் விளைஞ்சிருங்கிறான். நம்மளுடைய பாரம்பரிய நெல் 6 மாதம் ஆகும், இது 90 நாளில் விளைஞ்சு வந்துடும், சீக்கிரமாக விளைய வந்துடும் அப்படின்னு நினச்ச உடனே நம்ம உடனே நம்ம விதையை விட்டுட்டு இந்த விதைக்கு போயிட்டோம். எப்படியெல்லாம் வராம பாருங்க. ஆழ உழுவது அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல், இதான் நம்ம முன்னோர் சொன்னது. நம்ம மாடு வச்சு கலப்பை வச்சு உழுதுகிட்டு இருந்தோம். அதை நல்லா கவனிச்சுக்கணும். நாஞ்சில் நாட்டை பற்றி பாடுகிற போது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் குழந்தைக்கு இறகை வைத்து குழந்தையை வருடி விட்டால் அது எப்படி குதூகலிச்சு துள்ளி மகிழ்ச்சியில் கொண்டாடுமோ சிரிக்குமோ, அப்படி நாஞ்சில் நாட்டு உழவர்கள் மண்மகளை வந்து கலப்பை என்னுங்கிற இறகை வைத்து வருடி விடும்போது அது மகிழ்ச்சியில் அப்படியே நிறைய விளைச்சலை தந்து விடுகிறது என்று எழுதுகிறார். அப்ப மயில் இறகு போல இறகால் வருடுவது போல கலப்பை வைத்து வேளாண் பெருங்குடி மக்கள் தன் மண்மகளை வருடி விட்டார்கள் என்று சொல்றார். ஒரு புல்லு தரையில் 10 மனிதன் தொடர்ச்சியாக நடந்தால் அந்த இடத்தில் புல்லே முளைப்பதில்லை. ஒரு மனிதனின் கால் தடம்பட்ட இடத்திலே பொட்டலாகி போகிறது புல்லு முளைக்கிறது என்றால், விசையந்திரம் டிராக்டர் இவ்வளவு பெரிய சக்கரத்தை வைத்து அழுத்தினால் அதில் என்ன முளைக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த டிராக்டர் கொண்டு வரான், ஏற்கலப்பே முடிக்கிறான், மாடுகளை முடிக்கிறான். மாடை ஏன் முடிக்க வேண்டியது இருக்கு? மாடு இருக்கிற வரை வேளாண் பெருங்குடி மகன் செயற்கை விவசாயத்துக்கு வரமாட்டான், ரசாயன உரத்தை வாங்க மாட்டான். இந்த மாடை வளர்ப்பான், அது சாணி போடும். அந்த சாணியை எடுத்து உடனே ஒண்டி நிலத்தில் கொட்டுறதில்ல. ஒரு சாணி குழி இல்லாத வீடு இருக்காது, அந்த சாணி குழியை கொட்டுவான். மாட்டுக்கு போடுற வைக்கோல் அதை கொட்டுவான், மாட்டுக்கு போடுற புல் அது மிச்சம் இருக்கும் அதையும் கொட்டுவான். அது மக்கி அப்படியே உரமாகும். அதை விவசாய காலம் முடிஞ்ச பிறகு மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அல்ல தலைச்சமையாக கொண்டு போய் அந்த நிலத்தில் தூவி விடுவான், அது உரமாயிரும். இந்த மண்ணு கெடாது வளமாக இருக்கும். இந்த இயற்கை உரத்தை இட்டு விவசாயம் செய்கிற போது ஆடுகளை கிடையமர்த்துவான், அது புழுக்கையை போடும், அங்கே சிறுநீர் கழிக்கும், அதெல்லாம் உரம், மண்ணுக்கு வளம். அப்ப அந்த இயற்கை உரத்தை கொட்டுகிற போது அந்த ஆட்டுச்சாணி, அந்த ஆட்டு புழுக்க மாட்டுச்சாணி பயிர்களின் செடிகளின் வேர்ல இருக்கிற போது கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா போதும், சொத சொதனி ஈரத்தை பிடிச்சு வச்சுக்கிறோம், பல நாட்கள் காய விடாது. அப்ப என்ன செய்யறான்? இந்த முறையில் இருந்து இவனை மாத்தணும். இதை யார் சொல்றா? 1838 லார்டு மெக்காலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசுறான். என்ன பேசுறான்? இந்திய நாடு முழுமைக்கும் நான் குறுக்கு நெடுக்குமாக பயணம் செய்தேன், ஆனா அந்த நாட்டில் ஒரு பிச்சைக்காரனோ ஒரு திருடனோ கிடையாது. காரணம் என்ன? அவ்வளவு செல்வ வளங்களும் உயர் நியாய உணர்வுகளும் அந்த நாட்டில் இருக்குங்கிறான். அப்ப எப்படி அவனை அடிமைப்படுத்துவ? முதல்ல அவன் கல்வி முறையை மாற்று, அவன் பாரம்பரிய வேளாண்மை முறையை மாற்றுங்கிறான். அப்புறம் இன்னொன்னு செய்யணும். அவனுக்கு என்ன செய்யணும்? அவனிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணத்தை விதைக்கணும். குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வருவது சிறந்தது என்ற எண்ணத்தை விதைக்கணும். இதை விதைத்தால் தான் நீ அவனை அடிமைப்படுத்த முடியும். செஞ்சிட்டான். இந்த லார்டு மெக்காலே கொண்ட அந்த கல்வி திட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது. இது ஒரு கிளர்க்கியல் போஸ்ட், சும்மா ஒரு வேலைக்காரனுக்கான கல்விதான். அவனுக்கு அடிமையா இருந்து வேலை செய்யறதுக்கு கல்வியை கொடுத்தான், அவ்வளவுதான். நீ ஒன்னும் அறிஞனாக முடியாது. உலகத்துல எல்லாரும் படைக்கிறான், நீ பயன்படுத்துற. தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான். மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் சீனா, எல்லாம் இந்தியா, மேக் இன் இந்தியா. ஏன் நீ சொந்த மொழியில படிக்கல?
பிரச்சனை தான். அடிச்சு நொறுக்கிட்டான். பாரம்பரிய வேளாண்மை முறையை முடிச்சான். டிராக்டர் கொண்டு வந்தான். டிராக்டரை வியாபாரப்படுத்தணும். என்னடா செய்யறதுன்னு பார்த்தான். பல லட்சக்கணக்கான மாடுகளை வாங்கினான். வெட்டி புதைச்சிட்டான். மாடை இல்லாம ஒழிச்சிட்டான். இப்ப உரம் இல்லை. எப்படி காலி பண்றான் பாரு நீ. அன்னைக்கும் நமக்கு ஒரு பாட்டு இருந்துச்சு. வரப்பு உயரம் நீர் உயரம், நீர் உயரம் நெல் உயரம், நெல் உயரம் குடி உயரம், குடி உயரம் கோன் உயரம்னு. இங்க வரப்பு இருக்கு, நீரும் இல்லை நெல்லும் இல்லை, உயரல. அன்னைக்கு நெல் இவ்வளவு உயரத்தில் இருந்துச்சு. சாஞ்சு படுத்துருச்சு, குனிஞ்ச அர்த்தம். இன்னைக்கு முட்டிக்கால் போட்டா இருக்கிறோம். இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. இந்த நுட்பமா பார்க்கணும். இதுக்கு பேர் தான் பச்சை புரட்சின்னு வச்சு பிச்சைக்கார கூட்டமா நம்மளை மாத்தணும். இந்திய நாட்டில் 130 கோடி பேர்ல 40 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறான். இரவு உணவு இல்லாம 40 கோடி பேர். இந்த லட்சண வெங்காயத்துல உணவு பாதுகாப்பு மசோதா வருது. உணவே இல்ல, இருக்கிற உணவு உணவா இல்ல, விஷமா இருக்கு. இதுல பாதுகாப்பு மசோதா. எப்படி பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சு, பிளாஸ்டிக் முட்டைக்கோசு வந்துருச்சு, பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு, தின்னுட்டு சாக போறோம். இதை தெரிந்து என் பிள்ளைகள் உணவு என்ற பெயரில் நஞ்சை திங்கிதே, எதிர்கால தலைமுறை நாசமாயிடுமே என்று கதறி துடித்த பெருந்தகப்பன் எங்களப்பன் நம்மாழ்வார் என்பதை மறந்து விடக்கூடாது. கொண்டாந்து வித்தான், சந்தைப்படுத்தினான், மாட்டை முடிச்சான். 5008 5020 குட்டை 90 நாள்ல விளைஞ்சிரும்ட்டான். விளைஞ்சு நம்மளுடைய கருடஞ்சம்பா மாப்பிள்ளை சம்பா ஒரு முளை இவ்வளவு வருது, கருது வருது, இவ்வளவு உயரத்துக்கு விளையுது. ஏன்னா 6 மாசம் ஆகும். நம்ம அப்பாவுக்கு முன்மாதிரியா இருக்கிற ஜப்பானிய வேளாண் பேரறிஞன் மாசானு புக்கோக்கா அவர் என்ன பண்றாரு பாருங்க. அவரும் இதே மாதிரி தான் ஒரு அரசு பணியில் இருக்கிறார். கடைசியாக அந்த பச்சை புரட்சியை பார்க்குறாரு. இது என்னடா அது இப்படி, இது வந்து சரியா இல்லையே அப்படின்ட்டு தன் அப்பாவுடைய நிலத்திலே ஆராய்ச்சியை தொடங்குறார். அப்போ அவர் இருக்கிற இந்த குறுகிய கால பயிர், இந்த அந்நிய பயிர், இந்த இதுகளை கைவிடுறாரு. இந்த குட்டை பயிர்களெல்லாம் தூக்கி வீசிடுறாரு. வீசிட்டு பாரம்பரிய நெல் தன்னுடைய நெல்லை மீட்டெடுத்து அதை கொண்டாந்து விதைக்கிறார். அது உயரமா வளரும் போது களை கட்டுப்பட்டுருது. இவ்வளவு உயரத்துக்கு இது வரும்போது களை என்ன செய்யும்? இங்க இப்ப இருக்கிற நெல் களை உயரத்துக்கே நெல் இருக்குது. ஆனா அது ஒரு ஆள் மேல நெல் வளரும் போது களை கட்டுப்பட்டுருது. அதுக்கு அதை பத்தி கவலைப்பட தேவையில்லாமல் போயிடுது. அது இயற்கை உரமா இருக்கிறதுனால அதிக நீர் தேவையில்லை. அதிக நீர் தேவைப்படாதனால நிலத்துல ஈரப்பதம் இல்லாதனால அங்க பாக்டீரியா, பூஞ்சை, காளான் போன்ற நுண்ணுயிர்கள் நிறைய உருவாகிருது. அப்போ ஒரு நாள் என்ன செய்யறான், ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து அந்த மாசானு புக்கோக்கா அவன் என்ன பண்றான், போட்டு ஆய்வு செய்யும் போது 10 லட்சம் நுண்ணுயிர்கள் ஒரு தேக்கரண்டி மண்ணில் இருக்கு. இந்த 10 லட்சம் நுண்ணுயிர்கள், அந்த நுண்ணுயிர்கள் தான் நிலத்துல விட்டுட்டு வர அந்த வைக்கோல அடித்தாள் இருக்கே அதை உரமாக மாத்துது. அப்ப அந்த இடத்துல இங்க என்ன செய்யுது, மண்புழு நிறைய மண்புழு என்ன செய்யுது, இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு வேலை செய்யுது, சோர்வின்றி உழுகுது. கீழே இருக்கிற மண்ணை சாப்பிட்டு மேலே போடுது, மேலே இருக்கிற மண்ணை சாப்பிட்டு உள்ள போகுது சுதந்திரமா. அப்ப பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாயிருது. அந்த நுண்ணுயிர்கள் தான் மண்ணிலையும் நீர்ல இருக்கிற சத்தை எடுத்து தாவரங்களுக்கு கொடுக்குது. எவ்வளவு பெரிய வேலை இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் ரசாயன உரம் கொன்றுது. மண்புழு செத்துருது, இந்த பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் செத்துருது, தவளை செத்துருது, நண்டு செத்துருது, அப்புறம் கொஞ்ச நாள்ல நாமளும் செத்துரும். இதுதான் இங்க இருக்குது. இங்க பிரச்சனை இதுதான். இதை எவனும் சொல்லி கொடுக்க மாட்டான். எவனாவது ஒருத்தன் பிறப்பான். இங்க பேசியவர்கள்லாம் பேசினாங்களே, எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு. உண்மையிலேயே எனக்கு வருத்தம் இருக்கு. இப்பவும் இருக்கு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தடையை நொறுக்கி இருந்திருப்பான். நாட்டு மாட்டு இனத்தை அழிப்பது என்பது தமிழ் இனத்தை அழிப்பதுதான். அதை நீ நுட்பமா புரிஞ்சுக்கணும். தமிழர்கள்கிட்ட இருக்கிற நிற கவர்ச்சியை பயன்படுத்தி ஒரு அந்த நுகர்வு கலாச்சார முறை பயன்படுத்தி அடிச்சா நம்மளை. பண்ணி நம்ம வீட்டு பண்ணி கருப்பா இருந்துச்சு, நம்ம பண்ணி வெள்ளையா இருக்கணுங்கிற எண்ணத்துல வெள்ளை பண்ணி வந்துச்சு. இது நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம வீட்டில் நாட்டு நாய் இருந்துச்சு, அது இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கு. அவன் நாய் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு, நம்ம நாய் ரோட்டுக்கு வந்துருச்சு, நாமளும் வந்துட்டோம். நுட்பமாக கவனிச்சுக்கணும். இது காரணம் என்ன? உன் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற சந்தை பொருளாதாரம்.
உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை விற்கிற சந்தை. நீங்களும் நானும் வாங்கி நுகர்கிற மந்தைகள். இதை நுட்பமா புரிந்து கொள்ளணும். நீ அரசியல் இதை வாழ்க ஒளிவு கோஷமா கண்டவங்கல்ல காலில் விழுந்து கும்பிடுறதல்ல அரசியல். அரசியல் இதுதான் அரசியல். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். மானுட சமூகத்தை அரசியலில் இருந்து பிரிக்க முடியாது. அது மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதற்கு ஒப்பானது. அப்படி சிந்திக்க முடியாது. இதுதான் அரசியல். இந்த சமூகத்தில் எவ்வளவோ புரட்சியாளர் வந்திருக்கிறாங்க. சாதி இழிவை துடைக்க, பெண்ணி அடிமைத்தனத்தை துடைக்க எவ்வளவோ சமூக புரட்சியாளர்கள். ஆனால் வேளாண் துறையிலே வேளாண்மையிலே புரட்சியை செய்த புரட்சியாளன் எங்கள் தகப்பன் நம்மாழ்வார் தான். ஒரு வேளாண் பெரும் புரட்சியாளன். இந்த மண்ணை முழுக்க ஆரத்தழுவி நேசித்தவனை இன்னைக்கு நேசிக்கிறதுக்கு ஒருத்தன் இல்லை. ஒரு அரசியல் கட்சி அவனுக்கு ஒரு சோரொட்டி ஒட்டல, ஒரு வணக்கம் செலுத்தல. என்னமோ அவன் காலங்காலமா அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் உழைச்ச மாதிரியும் போராடின மாதிரியும். இது என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், எதிர்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் இதை நன்கு புரிந்து கொள்ளணும். அப்பா இன்னும் சிறிது காலம் நம்ம கூட இருந்திருக்கலாமேங்கிற ஏக்கம், அந்த வருத்தம் எனக்கு எப்பவும் இருக்கு. சில பேருடைய இழப்பு ஈடுகட்ட முடியாது. அது வெறும் வார்த்தையில் சொல்றது இல்லை. என்னோட இருந்திருக்கணும்னு நான் நினைச்சது என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவர்கள், என்னுடைய அப்பா தமிழ் பேரறிஞர் இறைக்குருவனார் அவர்கள், என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள். இவர்கள்லாம் மிகச்சிறந்த ஆளுமைகள். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்து நிறைய பயிற்றுவித்திருந்த அவருடைய அனுபவ அறிவுகள் எல்லாம் நாம் பெற்றிருக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருடைய அனுபவத்தை அவர் எழுத்து வடிவத்தில் வடித்திருக்கிறார். இளைய தலைமுறை பிள்ளைகள் வாங்கி கட்டாயம் நீங்க படிங்க. அவரே சொல்றாரு, மாசானுபு புக்கோக்கா எழுதிய அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சியை ஒவ்வொரு விவசாயியும் படிக்கணுங்கிறார். அது மாதிரி நமது அப்பா எழுதிய எல்லா புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி வாசிக்கணும். அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு படிப்பினை. வாங்கி படிக்கணும். அப்பா சொல்றாங்க, ஸ்டாக் ஹோம்ங்கிற இடத்துல நடந்த மாநாட்டுக்கு பயிற்சி பட்டறைக்கு போறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது பெஸ்டிசைடு அப்படிங்கிறான். பெஸ்டிசைடுன்னா பூச்சி மருந்துங்கிறான். ஹெர்பிசைடுன்னா என்னன்னா களைக்கொல்லிங்கிறான். இவர் யோசிக்கிறார், ஆமாம் சூசைடு, ஒருத்தன் நாமளே நம்ம தற்கொலை பண்ணி சாகிறது. ஹெர்பிசைடுனா அது களைக்கொல்லி. அப்போ பெஸ்டிசைடுனா அது பூச்சிக்கொல்லி தானே, அதையும் பூச்சி மருந்துங்கிறான். அதை கேள்வி கேட்கிறாரு. இதை களைக்கொல்லிங்கிற அதையும் பூச்சி மருந்துங்கிறான்னா சந்தைப்படுத்துறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறான், விற்கிறதுக்கு அது பூச்சி மருந்துங்கன்ட்டு. அது ஸ்வீடன்ல இருந்து ஒரு பயணக்குழு இங்கே வருது சுற்றுலா சுற்றி பார்க்க. அவங்கள அப்பா சந்திக்கிற வாய்ப்பு வருது. அங்கே ரூத்துங்கிற ஒரு பெண்மணி அப்பாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த உரையாடலில் அந்த அம்மா சொல்லுது, உலகத்தில் எல்லாருமே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. எப்படி இப்படி 19 சொன்னா எப்படி எல்லாருமே பொய் சொல்கிறாங்கன்னு அப்பா கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் பாருங்களேன், பெஸ்டிசைட்னா என்ன, அது பூச்சிக்கொல்லி. அப்பா சொல்கிறாங்க பூச்சிக்கொல்லி. அப்படியா, இதை நீங்கள் குடிக்க முடியுமான்னு. இவருக்கு திக்குனாயிருது, இதடா நம்மளை கொன்றுவா பாருக்கு இந்த பொம்பளைன்ட்டு. இது குடிக்க முடியுமா அப்படின்னு. குடித்தா என்ன ஆகும்னு கேட்குது. குடித்தா என்ன ஆகும்னு அந்த அம்மா கேட்குது. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, நான் குடித்தா செத்து போயிடுவேன் அப்படின்னு. அப்போ இது பூச்சிக்கொல்லி இல்லை, உயிர்கொல்லி இல்லை. உயிர்கொல்லின்னு சொல்லாமல் நீங்கள் பூச்சிக்கொல்லிங்கிறானா, இது பொய் இல்லையான்னு. ஆமாம் பொய் தாங்கிறாரு. இது நுட்பமாக கவனிக்கணும். நீங்கள் கேரளாவில் எண்டோசல்ஃபான்னு ஒரு பூச்சி மருந்து அடித்தான். எதுக்கு? முந்திரி காடுகளில் பூச்சி வருதுன்ட்டு மேலே ஹெலிகாப்டர்லேருந்து எண்டோசல்ஃபானை தெளிச்சு விட்டான். ரொம்ப இல்லை, இந்த 6 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்க கேரளாவில் தான், நம்ம அருகில் இருக்க சகோதர மாநிலத்தில் தான். கொஞ்ச நாள் கழித்து பிறக்கிற பிள்ளையெல்லாம் ஊனமாக பிறக்குது. மண்டை வீங்கிறது, காது இருக்குது, கண்ணு இருக்கிற இடத்துல காது, மூக்கு இப்படி மாறிடுது, காய்கறிலாம் குட்டையாகி ஊனமாக பிறக்குது. அந்த தாய்மார்கள் இந்த முந்திரி காட்டில் வேலை செய்யல. அந்த தாய்மார்கள் அந்த முந்திரி பருப்பையோ முந்திரி பழத்தையோ திங்கல. ஆனாலும் பிறந்த பிறக்குது. காரணம் என்ன? அவன் தெளிச்சது காற்றுல பறந்து போய் அதை சுவாசிச்சது. அவன் தெளிச்சது அங்கங்க ஓடைகளையும் நதிகளையும் தேங்கி நின்று அந்த தண்ணீரை குடிச்சது. அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு பாருங்க. இதுக்கு பேரு பூச்சி மருந்துன்ட்டான். பூச்சி மருந்துன்னு எவ்வளவு பெரிய பேராபத்து இருக்கு. நான் கேட்டேன் எங்க அப்பாட்ட, அப்பா பூச்சிகளை கொல்லணுமாப்பான்னு. பூச்சியை ஏப்பா கொல்லணும்?
பூச்சி ஏன் கொல்லணும்? ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது. பூச்சியை கொண்டுட்டா உயிர் பெருக்க எப்படி வரும்? கத்தரிக்காயை விதைச்சிட்டோம், கத்தரி செடியை நட்டோம், தக்காளியை நட்டோம், முருங்கை பூத்துருச்சு, எப்படி காய்க்கும்? இந்த இதில் போய் வந்து அந்த பூச்சி தேன் குடிக்க உட்காரணும். தக்காளி பூவில், கத்தரிக்காய் பூவில், முருங்கை பூவில் அது உட்காரணும். அது உட்கார்ந்து இந்த மூக்கிலையும் அந்த ரெக்கையிலையும் மகரந்தத்தை ஒட்டிக்கிட்டு பறக்கணும். போய் இன்னொரு பூவில் போய் அது உட்காரணும். அப்போ இந்த இந்த பூவில் ஒட்டிய மகரந்தத்தை இந்த பூக்கு அது கடத்தணும். அப்பதான் அது சூழ் கொண்டு கருவாகி காயாகும். இது இயற்கையின் விதி. இதுதான் உயிர் பெருக்கம், பல்லுயிர் பெருக்கம், உயிர் சூழல் என்று பெருந்தகப்பன் நம்மாழ்வார் நமக்கு பயிற்றுவிக்கிறான். இதை புரிஞ்சுக்க. இதுக்கு முன்னாடி ஒரு அறிஞர் வரான், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவன் சொல்றான், தேனீக்கள் மட்டும் செத்து போனால் மனித இனம் 4 ஆண்டுகள் கூட வாழாதுங்கிறான். ஏன்? அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, உனக்கு செத்துருவேன். அதுதான் இவ்வளவையும் காக்க வைக்குது. இது வந்து விதி, இது இயற்கையின் விதி, படைப்பு. இதுதான் உயிரியல். நீ பார்க்குற ஐரமீனின் செனை முட்டையை விட சின்னதாக இருக்கும் ஆலமர விதைங்கிறார் அப்பா. ஐரமீனே சின்னது, அதனுடைய செனை முட்டை அதை விட சின்னது, அதையும் விட சின்னதுல ஆலமர விதைங்கிறார். அதிலிருந்து இவ்வளவு பெரிய மரம் வந்து அந்த மரத்துக்குள்ள ஒரு படையே படுத்து உறங்கலான்றார். அதை அவை பெருமாட்டி தெல்லி ஆளுங்கிறார். ஒருத்தனுங்க இங்க உங்க இனத்துல பிறந்தவனு முட்டாப்பே கிடையாது, உலகத்துக்கே பாடம் நடத்தினவன். ஆப்பிரிக்காவில் மடகாஸ்கர்னு ஒரு நடவு முறை, மடகாஸ்கர். அது இந்த ஒற்றை நாத்து நடவு, செம்மை நடவு. அந்த ஒற்றை நாத்து நடவை இன்னைக்கு எல்லாரும் செய்யறான். ஏன் என் தம்பி சிவராமன் கூட செய்யறான். ஒரு நாத்து 80 நாத்தா வருது, ஒரே ஒரு நாத்து தான். அன்னைக்கு கொத்து கொத்தா பிடிச்சி நட்டுக்கிட்டு இருந்தான். எங்க அப்பா வந்த பிறகு ஒத்த நாத்தை நடுறான். அந்த ஒத்த நாத்து 80 வருது. சிவராமனுடைய லட்சியம் என்ன? அதை 100 மாத்தணுன்றான். உரம் எப்படி போட்டாரு தெரியுமா எங்க அப்பா? உரத்தை கொண்டு நிலத்தில் இப்படி தூவல, தண்ணி ஓடுற வாமடையில் குழியை பறிச்சுட்டாரு. தண்ணி ஓடுற வாமடையில் குழியை வெட்டிட்டு அதுக்குள்ளே கொட்டுறா சாணியை, அதுக்குள்ளே ஒட்டுறா புழுக்கையை, அதுக்குள்ளே ஓடுறா பனம்பழத்தை, எல்லாத்தையும் கொட்டிட்டோம். இப்போ வாமடையிலேருந்து தண்ணியை திறந்து விடுறோம். அது அப்படியே கரைச்சி கொண்டு எல்லா வேர்லையும் சேர்த்துருது. இதை உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவங்க நாங்கள் தான்டா. இந்த மடகாஸ்கர் நடவு முறைங்கிறது ஆப்பிரிக்காவில் இல்லை, ஆப்பிரிக்காவுக்கு அப்பேன் நாங்கள் தான். யார் சொன்னது? அது எங்கப்பேன் நம்மாழ்வார். பூச்சியை ஏப்பா கொல்லணுன்ற. அதான் நீங்க பாருங்களேன், இந்த சாக்கடையில் வந்து கொசு, அதை கொல்லணும்னு ப்ளீச்சிங் பவுடர் போடுவான், அது சாகாது. என்னப்பா செய்யறதுன்னு கேட்டேன். டேய், இந்த தவக்கலை அரட்டலை, இதுக்கு உணவு என்ன? கொசு முட்டை, கொசு. இந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டோன்னா தவக்கலையும் அரட்டலையும் சேர்த்துறது, கொசு சுதந்திரமா வாழுது. இதுக்கு இவனுக்கு எதை என்ன செய்யணும்னு தெரியாது. ஏதோ சொல்றான், ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க அப்படின்னு போட்டுருவான், ஃபேஷியல் போடுங்க அப்படியே வெள்ளை ஆயிருவீங்கன்னு. நிற பிரச்சனையே இருந்திருக்காரா? உலகம் பூரா வெள்ளையாயிருப்பானாடா ஒரு ஆப்பிரிக்காரன். சரி, எருமை மாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு தேய்ங்க, ஏதோ வெள்ளையா போதா? சுத்த பைத்தியக்கார. பல பேர் தோல் நோய் வந்து குஷ்டமாயி தெரிய போறான், பாத்தேரு நீ. பல பேர் தோல் நோய் வந்து அரிப்படுத்தி சொரிஞ்சுட்டு தெரிய போறேன். சோப்பு வந்துச்சு தோல் நோய், பிரஷ் வந்துச்சு பல்லு 30 வயசுல கொட்டிடுது, ஷாம்பு வந்துச்சு 30 வயசுல மொட்டையாயிருது. அன்னைக்கு அரை போட்டு தேய்ச்சி கொடுத்து 90 வயசுல கொண்டையை போட்டு தெரிஞ்சான் தாத்தேன், கடுக்கனை போட்டுக்கிட்டு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இதை சொல்லித்தர ஆள் இல்லை. இவனு கேட்டா பழசையே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்கிறான். அம்மா 95 வயசாச்சுன்னா உயிரோட புதைச்சிருவீலாடா? 95 ரொம்ப பழசு எங்க அம்மான்னு புதைச்சிருவீலாடா? அப்ப ஏன்டா அந்த காலத்துல இந்த காலத்துக்கு சோரே திங்கிறிய? வேற ஏதாவது தின்னுங்களா? வேற ஏதாவது தின்னுங்களா? பழசே கட்டிக்கிட்டு அழுகிறாங்க இவங்க சொல்றது. ஜல்லிக்கட்டு என்ன எத்தனை ஆண்டுகளா நடத்துறிய? பழச கட்டி பிடிச்சி அழுக்கிறிய. அப்ப இந்த பகவத்துக்கு ரொம்ப பரசு, பைபிள் குரான்லாம் கூட ரொம்ப பரசு, தூக்கி போட்டுருவீங்களா? இந்த தாஜ்மஹால் கூட ரொம்ப காலமா இருக்கு, பழசு, இடிச்சு விட்டுருவீங்களா? என்னங்கடா டே. அப்புறதுக்கு ஊருக்கு ஒரு அருங்காட்சியகம், மியூசியத்தில் என்ன? இதுதான் வீர சிவாஜி வீசிய வாள். எதுக்குடா வைக்கிறீங்க? இது திப்பு சுல்தான் ஆண்ட கோட்டை, இது ஆற்காடு நவாப் ஆண்ட கோட்டை. செருப்பு கட்டி மீச்சு விடுனா அது கோட்டை. இடிச்சு விட்டு குட்டிச்சாரா போடு. அதுல எல்லாம் பழமையை பாதுகாப்பாங்க.
இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் பால ரொம்ப நாளா விளையாடிட்டு இருக்கீங்க. சேட்டை. இதுல இப்ப இந்த செல்லாத ரூபாய வச்சிருந்தா உள்ளதுக்கு போடுவாங்களாம். ஐயோ, தபால் தலைகளை சேகரிக்கிற ஒரு பழக்கம் ஒருத்தருக்கு இருக்கு. சுதந்திரத்து இங்க பாருங்க, வெள்ளக்காரங்காலத்தில் இந்த தபால் தலை கூட வச்சிருக்காங்க சில பேர். எங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் எங்க அப்பே உழுதுகிட்டு போகும்போது கொழுவுல ஒரு கலையை மாட்டிடுச்சு. புதையல்னு ஓடியாந்தாங்க எல்லாம். பொத்த காசு அம்பிட்டு அந்த காலத்து செல்லா காசு போட்டு வச்சிருந்தா அதில் பூமிக்கடியில் எது கிடைச்சாலும் போலீஸ்ட்ட கொடுத்துடணும். ஆனால் பூமிக்குள்ள இருக்க தங்கத்தை விட மதிப்புமிக்க கிரானைட்டை தனியார் வெட்டி எடுத்துட்டு போகலாம். அதை கொடுக்க வேண்டியதில்லை. என்ன இது ஒரு கேனப்பைய கூட்டம். இதில் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த காசு நான் வச்சிருக்கேன். நான் ஒரு 10,000 ரூபா 10 வச்சிருக்கேன். 1000 ரூபா தான் 10 வச்சிருக்கேன். ஏன் இந்த காசு ரொம்ப நாளாக இருந்துச்சு. உலக புரட்சியாளர் ஐயா மோடி வந்து செல்லாதுன்ட்டாரு. எதிர்காலத்தில் வர எங்கள் பிள்ளை குட்டிகளும் காட்டுவோம், இது அந்த காலத்தில் ஒரு செலாவணியாக இருந்த காசுப்பா. இதுக்கு தண்டனைடா. பல ஆயிரம் கோடியை பதுக்கியும் ஒதுக்கி வச்சிருக்கவனுக்கு பணத்தை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு தண்டம் தான். மொத்த பணத்தை எடுக்கிறது இல்லை. 1000 கோடி வச்சிருந்தீங்கன்னா 10% பெனால்டி. அதில் 100 கோடி எடுத்துட்டு 900 கொடுத்துட்டு போயிடுவாரு. நீ ஏதாவது பதவியில் இருந்தீங்கன்னா அதை விலைக்கு விட்டுருவாங்க. ஆனால் நாம செல்லாத காசு வச்சிருந்தா ஜெயிலில் விட்டுருவாங்க. எப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர்கள் நாட்டை ஆள்றாங்கன்னு பாருங்க. ஒன்னா நம்மளை முடிச்சு காலி பண்ணிட்டான். கடைசியா விதைய வித்துட்டான். இவனுக்கு ஒரு நோய், சீட்லெஸ், போன்லெஸ், கேஷ்லெஸ். ஆமாப்பா, அவன் பார்த்தான். ஆமா, சர்ஜிக்கல் ஸ்டேக்குங்கிறான். டேய், ஒரு தம்பி எழுதியிருக்கான், ஏர்போர்ட்ல கிடக்குது, கண்டெய்னர்ல கிடக்குது, லாரியில கிடக்குது, வீட்டுக்குள்ள கிடக்குது, ஏன் கக்குஸ்லோட கிடக்குது. ஆனா அந்த ஏடிஎம்ல மட்டும் இந்த பணம் கிடக்க மாட்டேங்குது. அது கிடக்காது. எப்படிப்பட்ட மேதைகள்! பணத்தை செல்லாதுன்ட்டான், இப்பதான் வேகமா அச்சிட்டுக்கிட்டு இருக்காங்கிறான். ஒரு பைத்த பின்னாடி வருதான், நல்லது வருதான் பின்னாடி. மொத்த பேரும் செத்து. அவன் என்ன தெரியுமா கேட்கிறான்? ஏய், நீ இன்னும் ஊருக்கு போல? அந்த மாதிரி நீங்கெல்லாம் இன்னும் சாகல, உயிரோட வரைக்கும். இவன் ஏழ்மையை ஒழிக்கணுங்கிறது எப்படி தெரியுமில்ல? ஏழைகளை எல்லாம் கொன்னுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிரும். வறுமையை ஒழிக்கணும். அதுல வறுமை நிலையில் இருக்கிறவன செத்துட்டான்னா ஒழிஞ்சிரும். இங்க பாரு, வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. எல்லாரும் மனிதர்கள் செய்யற தொழிலை செய்யறான். வேளாண் பெருங்குடி மகன் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்யறான். கவனிச்சுக்கணும். ஒரு நாட்டில் வேளாண் பெருங்குடி மகன் செழிப்பாக வலிமையாக வாழ்கிறான் என்றால் அந்த நாடு செழிப்பாக வாழுது, வளர்கிறது என்று அர்த்தம். அந்த நாட்டில் ஒரு விவசாயி, ஒரு வேளாண் குடிமகன் சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு என்று அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும், நுட்பமா புரிஞ்சுக்கணும். இந்த பார், கார் இல்லை, செல்போன் இல்லை, டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, ஃபேன் இல்லை, இது இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்தது இல்லை. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். புரட்சியாளர் லெனின் சொல்றான், புரட்சி எப்போது தோன்றும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் தானாக அந்த நிலத்தில் புரட்சி வரும்ன்றான். இப்ப வரும். நீ எப்படி 1000, 2000, 500க்கு வரிசையில் நீ ஏடிஎம் வாசல்ல, வங்கி வாசல்ல நிக்கிறியோ, அப்படி ஒரு நாள் தட்டேந்தி பிச்சைக்காரன் போல சோத்துக்கு நிக்கிற நிலை இந்த நாட்டில் வரும். நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, நடக்கு. நீ பாரு, ஒரு கணிப்பு தான். இதாண்டா நடக்கும். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க, அதுக்கு முன்னாடி சுதாரிச்சுக்க. நிலத்தை விட்டு வெளியேறாத. என்ன விளைத விளைவை? ஒண்ணுமே வரல, மரவள்ளி வருது போடு. ஒண்ணுமே வரல, கேப்ப வருது போடு. ஒண்ணுமே வரல, கொட்டமத்தை போடு. ஆமணக்க போட்டு விளக்கெண்ணையா தயாரி. நீ செய்ய மாட்டாங்க, நாங்க முடிவு பண்ணிட்டோம். வரோம், ஐயா சொன்னாங்க அப்பாவுக்கு ஒரு செலவுன்னு. யார்ட்டையும் கேட்கறதா இல்லை, நாங்களே செய்யறதா இருக்கோம். அவன் செய்ய மாட்டான். கேட்டு பெறுவதே
கேட்டு பெறுவது தன்மான இழப்பு. கொடையில சிறந்த கொடை எதுன்னா கேட்காம கொடுத்துடணும். கேட்டு பெறும்போது அவன் தன்மானத்தை இழக்கிறான். எனக்கு ஒரு 10 ரூபா விடுங்க, நான் கேட்டவனை கொடுக்குறேன். ஆனால் அது சிறந்த கொடை இல்லை. ஏன்னா அவன் கேட்கும்போது தன்மானத்தை இழந்துட்டான. கேட்காம கொடுக்கணும், அதுவும் கூட சிறந்த கொடை இல்லை. கேட்கிற திறன் இல்லாமல் இருக்கான் பாரு, அவனுக்கு கொடுக்கணும், அதுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தவன் தான் பாரியும் பேகணும். ஏறு மயிலுக்கும் முல்லை கொடிக்கும் கொடுத்தான் பாரு, அவன் தான் உலகத்தின் தலை சிறந்த கொடையாளி, வல்லன். அதனால நாம இவங்க கிட்ட கேட்டு நம்மாழ்வார் யாருன்னே தெரியாதுன்ட்டு போய் செலவின்னா என்ன அர்த்தம்? நாங்க வர்றோம், எங்க அப்பன் பேர்ல தஞ்சையில வேளாண் பல்கலைக்கழகம் கட்டுறோம். அங்க வைக்கிறோம் சிலை, உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். ஜப்பான்ல ஒரு மாசானுபவ புக்கோக்கான்னா இந்திய பெருந்தேசத்துல எங்க அப்பன் நம்மால் வர்றான். இந்த நாட்டில் அவ்வளவு பெரிய வேளாண் பேரறிஞன்னு காட்டுறோம். கற்பிக்கலை, எங்களுக்கெல்லாம் தெரியல. நாங்கள் எதையோ படிச்சுட்டு தெரிஞ்சோம். அவரும் அப்படி தான் படிச்சுட்டு போனார். அவர் போய் வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வேலை பார்த்துருந்தார். இந்த யதார்த்த வேளாண் முறைக்கும் இந்த கல்வி முறைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வந்துட்டார். எல்லா வேலை விவசாயி தன் மகனை நாமளை போல இருக்கக்கூடாது, படித்து அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான். ஆனால் அரசாங்க வேலையிலேருந்து எங்கள் அப்பா வேலையை விட்டு விவசாயத்துக்கு வந்துட்டான். இதுதான் ஏன்னு கேளுங்க. காந்தி சொல்றார், நீ இந்த சமூகத்தை மாற்ற நினைச்சியா, உலகத்தை மாற்ற நினைச்சியா, அந்த மாற்றத்தை முதலில் உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். அந்த தத்துவத்தை ஏற்று அந்த மாற்றத்தை தன்னிலிருந்து தொடங்கிய தலைமகன் தான், மகத்தானவன் தான் என் தகப்பன் நம்மாழ்வார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். படு தூங்கிட்டு வா. அது ஏதோ இவங்களால முடிஞ்சது. தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை வச்சு அதில் தான் பாஸ் மார்க் வாங்கிட்டு போகிறாங்க இவங்க. என்னத்துக்கு ஒரே நாளில் நோட்டு செல்லாதுன்னு புரட்சி பண்ணிட்டா ஐயா, ஒரே நாளில் மதுக்கடையை மூடுறேன்னு இந்தியா முழுக்க சொல்ல முடியாதா? மக்கள் மேலே அக்கறை இருக்கிறவர் அது செய்யலை. இப்போ அதான் அவரும் அப்படித்தான் இருக்காரு. இதுதான் மேடையில் பெருந்தலைவர் காமராஜர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூட பேசிட்டு வந்திருக்கான். பக்கத்தில் இருந்தவர், ஏய் சும்மாரியான்னு இருக்காரு. விடு அவனே, அவனா பேசுகிறான், உள்ள இருக்க கருணாநிதி பேசுகிறான்னு. இப்போ உள்ள இருக்கிற இப்போ யாரை சொல்கிறதுன்னு தெரியல. ஏதோ ஒன்று நடக்குது. அம்மாவுக்கு கூடவே இருந்தவங்க சின்னம்மா வந்திருக்காங்க. இப்போ சின்னம்மாவுக்கு அப்புறம் சின்னம்மாவுக்கு கூடவே இருந்த அத்தை வந்தாலும் ஆச்சரியத்துக்குரியது இல்லை. நாம் எப்படி முச்சம் நின்று கத்திட்டு சாக வேண்டியதான். அதெல்லாம் விட்டுட்டு போகிறதா இல்லை. நாங்கள் காலம் வரும்னு காத்திருக்கிறது இல்லை, காலத்தை உருவாக்குகிற பிள்ளைகள். நாங்களே எங்களுக்கான காலத்தை உருவாக்கிடுவோம். என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு தானே ஆள்றாங்க, தமிழர்கள் வரணும், நீங்கள் உங்களுக்கு தானே ஆள்றாங்க, எங்கள் ஆளுக்கு தான் ஆள்றாங்க. எங்கள் ஆளுகளாக ஆள்றாங்களா? நாங்கள் மண்ணை காக்கணுங்கிறோம், அவங்க விற்கணுங்கிறாங்க. பிரச்சனை தானே. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடுமுடையதாரங்குது எங்களுடைய மறை. நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குங்கிறது எங்கள் மறை. என்னுடைய வேதம் சொல்லுது. ஆனால் தண்ணி இருக்கா? வியாபாரம். தண்ணி வித்துட்டான். 1500 2000 யானை தான் இருக்குங்க, பெருவுயிர் யானை. அந்த யானையில இந்த 6 மாசத்துக்குள்ள எத்தனை யானை செத்து போச்சு செய்தித்தாள்ல. காரணம் என்ன? காடுகள்ல தண்ணி இல்ல, அது நகரத்தை நோக்கி நகர்ந்து வருது. அதுக்கு எப்படி வாகனத்தை கடக்கணும்னு தெரியல, சிக்கி அடிபட்டு போகுது. இதை பற்றி அக்கறை எவனுக்கு இருக்கு? இவனுக்கு தான் அக்கோஃபனா கிண்ணலே மினரல் தண்ணரல் கொண்டோம் எல்லாம் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான. இவனுக்கு என்ன? இவன் சிட்டுக்குருவியை பற்றியோ மானை பற்றியோ மைனாவை பற்றியோ தேனீக்களை பற்றியோ யானை ஒளி சிங்கம் கரடியை பற்றியோ இவனுக்கு என்ன கவலை? அதெல்லாம் இவனுக்கு என்ன? அதுல என்ன இவனுக்கு என்ன? அதுல நீ இல்ல. இந்த உலகம் ஒண்ணுது இல்ல, எல்லாத்துக்குமானது. அதுல நீ ஒரு பூச்சி, அவ்வளவுதான். நீ இயற்கையின் பரிணாமத்தில் வந்த கடைசி குழந்தை நீ. இத்தனை லட்சம் உயிர்கள் தோன்றி மறைஞ்சிருக்கு. எதனாலும் காடுகளுக்கு நிலத்திற்கு வளத்திற்கு அழிவில்லை, மனிதனால் தான். உன் பாட்டை உனக்கு பல கோடி சொத்து வைக்கல, பங்களா கட்டி வைக்கல, காடு வைக்கல. ஆனா நீரை வச்சான், ஆற வச்சான், ஏரிய வச்சான், குளத்தை வச்சான், குட்டையை வச்சான், அங்க பாரு மலையை வச்சான், காடுகளை வச்சான். நீ என்ன வச்சிருக்க?
என்ன வச்சிருக்க? 33 ஆறு கருணாநிதி ஜெயலலிதா அள்ளி தின்னுட்டான். நீர் ஆறுல நீர் கட்டு போராடிய தமிழன் ஆறையே கட்டு போராட வேண்டிய அவலத்துக்கு வந்துட்டான். சோற திங்கலாம், இந்த பாவிகள் ஆறையே தின்னுட்டான். அடுத்த தலைமுறை எப்படி வாழும்? அதை பற்றி கவலைப்பட்டவன் அது உண்டா? கவலைப்பட்டு செத்தானே அவனை கவனத்தில் எடுக்காத ஒருத்தன் உண்டா? இல்ல. யார் பேசுவா? மலை. இவனுக்கு பார்க்க கல்லா தெரியுது. இவ்வளவு பெரிய அறிஞர்கள் கூடி நிக்கிறீங்களே, எவ்வளவு மருத்துவம் வளர்ந்துருக்குது. ஒருத்த இதயத்தை எடுத்து இன்னொருத்த இதயத்துக்கு வச்சிடறானே, அதை பொறுத்திடுறான். எதோ செய்யறானே. எந்த மருத்துவ பேரறிஞனாலே ரத்தத்தை படைக்க சொல்லு பார்ப்போம். உருவாக்க முடியுமா? காடுகளை அடிச்சா வெட்டி வளர்க்கலாம், மறுபடியும் நட்டு வளர்க்கலாம். மலை மணலை எப்படி உருவாக்குவே நீ? சினிமாவா செட்டு போட்டு வச்சுட்டு போக இது மலை அப்படின்னு? மலை இல்லைன்னா சோலை காடுகள் எங்க இருக்கு வரும்? சோலை காடுகள் இல்லைன்னா உனக்கு அருவி ஏது? அருவி இல்லைன்னா ஆறு ஏது? ஆறு இல்லைன்னா நீர் ஏது? நீர் இல்லைன்னா சோறு ஏது? சோறுனா நீ ஏது? இந்த சுழற்சி முறை, இந்த வாழ்வியலை புரிந்து கொள்ளாது என்ன அரசியல் செய்யற நீ? ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுறிய, ஒத்த இலையை கூட இல்லாம வித்து தின்ற கூட்டத்துக்கு நீ என்னடா ஓட்டு போடுற? என்ன ஓட்டு போடுற? ஏன்னா அந்த சின்னத்து நாடா இருக்கு. ஏன்னா அந்த சின்னத்து நாடு இருக்கு. நாட்டுல எங்க இருக்கு? நாட்டுல என்ன எங்க இருக்கு? ஒரு ஆளுக்கு 422 மரம் வேணுங்கிறான ஒரு ஆளுக்கு. முட்டாள். தொலைக்காட்சியை பார்க்கும்போது நான் பங்கச்ச எனக்கு மூச்சு திணறலா இருந்துச்சு, இப்ப பங்கச்ச கஸ்தூரி வச்சு சுவாசிக்கிறேன்னு. எல்லா பேரும் பங்கச்ச கஸ்தூரியோட போய் குடும்பம் நடத்த புரியல. உயிர் காற்று, நச்சு காற்று மூச்சு காற்றாக மாற்றி தருகிற பணியை மரங்கள் செய்யுது. அதெல்லாம் மரம் நமது உரம், மரம் நமது உயிர், மரம் மண்ணின் வரம், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் துடிக்கிறாங்களே. அதை பற்றி கவலை இருக்குமா? இந்த 2 அரசும் 50 ஆண்டுகளா மாறி மாறி ஆள் எத்தனை கோடி மரங்களை நட்டுருக்குது, வளர்த்துருக்குது? எத்தனை கோடி மரம்? மரம் நடு விழாவுக்கு ஒரு தலைவனை கூட்டி போறாங்க. அவன் நடுறான். அந்த நடும்போது அந்த தலைவர் சொல்றாரு, அந்த பக்கத்தில் அந்த இடத்துல நடலாமேன்னு. இல்லைங்க, 20 வருஷமா இங்கே தான் நட்டுக்கிட்டு இருக்கு, இங்கே தான் நடணுன்ற. இப்படிதான் மரம் நடுறது. காடு, நீங்க காடு இல்லைன்னா எப்படி மழை வரும்? மழை இல்லைன்னா எப்படி உனக்கு தடுப்பு சுவர்? கடல் நீர் சூரிய ஒளியால வெப்பமாகி குளிர்ந்து அப்படியே நீராவியாகி மேலே வரும்போது, அப்படி வரும்போது இங்க பாரு, இப்படி வரும்போது மழை இருந்து தடுக்குனாலதான் மழை. நீங்க பயணத்தில் போகும்போது மலை மேல அப்படி மேகம் படுத்து கிடக்கா இல்லையா? அந்த மலையை திண்டினா எங்கேயா போய் மழை பெய்யும் உனக்கு? எப்படி வரும்? எப்படி மேகம் உருவாகும்? எப்படி மழை பெறுவ? எப்படி? இதுல காடு, காடு நாம் என்ன நினைச்சிருக்கோம்? எல்லா மரமும் காடுன்னு நினைக்கிறான். இல்ல, சமூக நல காடுகள் இந்த நிலம் முழுமைக்கு இந்த தைல மரம், யூக்கலிப்டஸையும் சீம கருவேல முளை வளர்த்து வச்சிருக்கான். இது 2 மரம் இல்ல, மரங்கள் இல்ல, மரங்களின் பிசாசு. இது பிசாசு. ஆழத்துல 40 அடி, அகலத்துல 40 அடி தண்ணீரை உறிஞ்சிரும். கீழே தண்ணியில இல்லையா? தண்ணியில கீழே இல்லையா? என்ன செய்யும்? மேல அப்படியே வர்ற ஈரப்பதத்தை உறிஞ்சிரும். இந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டா எப்படி மேகம் வரும்? எப்படி மழை பெய்யும்? அதுலயும் இல்ல, ஈரப்பதம் இல்லைன்னா மனிதர்கள் உடம்புல உயிரினங்கள் உரும்பு ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். அதனால அந்த கருவ மரத்துக்கிட்ட கட்டி போடுற எந்த மாடும் செனை பிடிக்காது. செனை பிடிச்சிருந்தா கரு கலைஞ்சிரும். இப்படிப்பட்ட மரத்தை நாடு முழுக்க நட்டு வச்சிருக்கானே. இதை வெட்டி எரிஞ்சிட்டு போர்க்கால நடுக்க தூக்கி எரிஞ்சிட்டு மாற்று மரத்தை நடணும் அப்படின்னு யாராவது ஒருத்தன் சிந்திச்சிருக்கானா? இல்ல. நம்மாழ்வார் பிள்ளைகளை தவிர எவன்டா இந்த மண்ணை அக்கறையோடு நினைச்சு நிற்க முடியும்? எவன் நிற்பான்? எவன் நிற்பான்? எங்களோட யார் நிற்பானா? எச்சரிச்சுக்க. சும்மா பன்னீர் காவடி, பால் காவடி தூக்கி மொட்டை போடுறது, இந்த வேலையெல்லாம் நீ விட்டு. இப்படி நீ நாசமா போயிடும் நாடு. பார்த்துக்க. எதிர்காலத்தில் நீ என்ன விட்டுட்டு போற உன் பிள்ளைகளுக்குன்னு பாரு. வங்கியில் பணம் போட்டு வைக்காத, அந்த ஒரே நாளில் செல்லாத மாதிரி ஒரு நாள் ரோட்டில் நிறுத்தி விட்டுறான். கவனம் பண்ணி வச்சுக்க. காரை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு ஒன்றும் இது பண்ண முடியாது ராஜா. குடிக்க நீர், சுவாசிக்க நல்ல காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல் வைக்கணும் அவனுக்கு. நடக்க பாதை, படிக்க கல்வி, இதெல்லாம் வைக்கணும். அது இருக்கா உன் பிள்ளைக்கு? இருக்கா? யோசிச்சு பார்த்துக்க. இவன் தருவானா? இதுவரை வரல, இனிமே வந்து தரப்போறானா? 50 ஆண்டுகளா பூக்காத காய்க்காத மரம் திடீர்னு குப்புன்னு பூத்து காய்ச்சிட போகுதா?
எங்கள் அப்பா நம்மால் வர மரத்தோட பேசி காக்கி வைக்கிறதுக்கு. நீ நினைப்ப அவன் மரத்தோட போய் பேசியிருக்கான் பாரு பைத்தியக்கார பையன்ட்டு. அவன் பைத்தியக்காரன் இல்லை, அவனை பைத்தியக்காரன் நினைக்கிற நாம தான் பைத்தியக்காரன். எல்லா உயிருக்கும் அந்த திறன் இருக்குங்கிறான். இப்போ மாட்டுக்கு ராமராஜன் நீ கூட இருந்தாலும் என்னடா பாட்டு பாடி பால் கறக்கிறாரான்ட்டு கறக்கும் அறிவியல் உண்மை. நீ இப்போ மாடை கட்டி விடு, இந்த இடத்துல கட்டி போடு, பட்டாசு கொளுத்தி போடு, டப்புன்னு அத்துக்கிட்டு ஓடுவா இல்லையா? அப்போ அந்த சத்தம் கேட்குது கேட்குதா இல்லையா? நீ அதட்ட ஹே அப்படின்னு நிற்குது, அப்படின்னா வருது இல்லை? அப்போ இந்த ஒளியை உணர்கிற கேட்குற அந்த ஆற்றல் இருக்கும்போது இசையை கேட்காத, ரசிக்காத. அப்படித்தான் எல்லா உயிரினங்களையும் பேசுகிறான். பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்க. பேசி எங்கள் அப்பா காக்க வச்சுட்டான் பாருங்க பலாப்பழத்தை. அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு பேர் தான் அரசியல். நீ அதிரியமே ஏதோ பார்க்குறீங்கல்ல, காலையில் தொலைக்காட்சி திருநா அம்மா வந்துருங்கம்மா, அம்மா வந்துருங்கம்மா. எப்படா அவங்க வரமாட்டேன்னாங்க? எப்போ வர மாட்டேன்னாங்க? என்னம்மா அந்த அம்மா வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு டைரக்டர் அமைதியாக இருக்காரு. அதான் ஒரு வயலை உட்கார வச்சு பேசுறது இல்லை. எல்லாம் பண்ணை அடிமை மாதிரி. நாங்கள் சினிமா எடுக்கும்போது இந்த துணை நடிகர்கள்லாம் மொத்தமாக மாறல அடிச்சு அழுங்க, மொத்தமாக அழுங்கம்மா. அது வரையும் அழுதுட்டு இருக்கு. மாமா என்னவோ ஒன்று நாட்டில் நடக்குது. இந்த மலையை முழுக்க, எல்லா மலைகளையும் முழுக்க வெட்டி தின்னுட்டானா இல்லையா? நீ இப்படியே போ, சாலையில் போ, நான் சொல்கிற போய் பயணம் பண்ணி பாருங்க. 2 பக்கம் இருக்கிற மலைகளை பாருங்க. குடஞ்சு கல்குவாரிங்கிற பேரில் ஏற்றி கொண்டு தின்ட்டானா இல்லையா? இந்த கல்லை எதுக்கு எடுக்கிறானே? ரோடு போட. ஓமன் இல்லையா? ஓ நாட்டில் போட்டிருக்கேன், ரோடா போட்டிருக்கேன், விற்கிறான். ஆத்து மணல அதில் என்ன வீடு இப்படி கட்டுறது? எங்கடா எங்களுக்கு கடை கொண்டாந்து விற்கிறீங்க? ஒரு லாரி மணல் 1 லட்சம் ரூபாய், லட்சக்கணக்கான லாரி தினந்தோறும் போகுது. எனக்கு தண்ணி தர மறுக்கிற கேரளாவில் பாலாற்று மண் கிடைக்கும், தாமிரபரணி ஆற்று மண் கிடைக்கும், காவிரி மணல் கிடைங்க. கர்நாடகாக்குள்ளே காலையில் அவன் தண்ணி தரல, தண்ணி நிறைய வந்துட்டா மண்ணல்ல முடியாதுன்னு இவன் வேணான்றான். இப்படி ஒரு கொடுமை இருக்கிற இந்த நாடு. இதுல இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மரத்தை, இந்த செடியை எல்லாத்தையும் நேசித்து நின்ற ஒரு நேசக்காரன் தான் என் தகப்பன் நம்மாழ்வார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். விவசாயம்னா எப்படி பண்ணணும்ப்பா, எப்படி பண்ணணும் புரிஞ்சுக்க. இன்னைக்கு எந்த மாம்பழம் அறுத்தாலும் கொட்டைகிட்ட போய் வண்டிருக்கும், எந்த மாம்பழத்தை அறுத்தாலும். ஆனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு மாம்பழத்தில் வண்டு இருக்கிற காட்டு பார்ப்போம், செத்து போகுது, வண்டு செத்து போகுது. இப்போல்லாம் பழத்தை இயற்கையில் பழுக்க வைக்கிறதே கிடையாது. ஒரு 3 நாள் தான் செங்காயா பழுத்து வைக்கலையோ கோணிலையோ கட்டி வச்சா பழுத்துரும். அதுக்குள்ள பொறுமை இல்லை. ஏன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக், ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாமே சீக்கிரம் ஃபாஸ்ட் பாடையில் போய் போகிறதான் வேலையே தான். எல்லாமே ஃபாஸ்ட். அந்த மாம்பழம் பழத்தை சாப்பிட்றதில்ல, அதை போத்தல்ல அடைச்சு குடிக்கிறது. போத்தல்ல அடைக்கும் போதே நீண்ட நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் சேர்ப்பானா இல்லையா? அது செயற்கையாகுதா இல்லையா? அது விஷமா இல்லையா? அதை குடிக்கணுமா? மாம்பழம் திங்க முடியாது, கல் வச்சு பழுக்க வச்சிடறான். அதை தின்னா வாய் வந்துடும், வயிற்றால ஓடும். வாழைப்பழம் சாப்பிட முடியாது, அது விஷம். திராட்சை பழம் சாப்பிடவே முடியாது, அதில் விதை இல்லை, சீட்லெஸ் திராட்சை, விதை இல்லா திராட்சை. கோழினா எலும்பு இருக்கக்கூடாது, போன்லெஸ் சிக்கன். எதுலையுமே கொட்டை இருக்கக்கூடாது, எதுலையுமே விதை இருக்கக்கூடாது. இவன்லாம் விதை இல்லாமல் வந்துட்ட மாதிரி எதுலையுமே விதை இருக்கக்கூடாது. அவன் மரபணு மாற்று, இப்போ மரபணு மாற்று, பீட்டி கத்திரிக்காய் எல்லாம் வருது, மரபணு மாற்றிடுது. எப்படி? முதல்ல தக்காளி நம்ம விளைய வச்சோம், அந்த பருவம் முடியும் போது விதைக்குன்னு பழத்தை விட்டு வச்சுருப்போம். அதில் 10-20 பழத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நசுக்கி தண்ணியில் போட்டு அப்படி நசுக்கி அந்த தோலை எடுத்துட்டு விதையை அப்படியே அலசி எடுத்து ஒரு இதில் போட்டு துணியில் போட்டு இது பண்ணிவிட்டு சாம்பலை, அடுப்பு சாம்பலை போட்டு அப்படி பெரட்டி சொலகில் பாயில் காய வைப்போம். காஞ்ச பிறகு ஒரு துணியில் போட்டு முடிஞ்சு அப்படியே அடுக்கு பானையில் போட்டு வச்சுருவோம். வருஷம் பருவம் வந்தோடனே எடுத்து வச்சுருவோம், முளைச்சிடும். இப்படித்தான் கத்தரி பழத்தையும் கத்தரி விதையும் உருவாக்கணும். பூசணி, பாவை, இந்த சொரக்காய் இதுகளெல்லாம்
அப்படி எடுத்துக்கிட்டு வந்து பழத்தை எடுத்துகிட்டு வந்து விதையை பிதிக்கி மாட்டு சாணியில் வச்சு தட்டி ராட்டி மாதிரி காய வச்சுருவோம். அப்புறம் அப்படியே வச்சுருப்போம். பருவம் வந்தோன்னா உடச்சி சாணியில் வச்சு விட்ருவோம், முளைச்சிரும். இன்றைக்கி இப்போ யார்கிட்ட விதை இருக்குது? எந்த விவசாயி விதை வச்சுருக்கான்? எல்லாம் மான் சாண்டோட்டையும் சின் சாண்டோட்டையும் போயிடுச்சு. அவன் 1 கிலோ தக்காளி விதை 1000 ரூபா வாங்கி கொண்டு விதைப்பா, ஒரு தடவை தான் முளைக்கும் காக்கி. அதுக்குள்ளே விதை இருக்கும், அது விதை இருக்கும், அதை எடுத்து வச்சுன்னா முளைக்காது. திருப்பி அவன்கிட்ட தான் போகணும். இப்போ 1000 ரூபாய்க்கு விற்கிறான், கொஞ்ச நாள் போய் 5000 ரூபாய்க்கு விற்பான். 5000 ரூபா கொடுத்தா நீ வாங்கி விதைக்கணும். விதையை பறி கொடுத்துட்டு நிற்கிற கூட்டம் இது. விதையை பறி கொடுத்துட்டு இப்போ விதையில இருந்து மீண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. விதையில இருந்து இப்போ தேடி தேடி பாரம்பரிய விதைகளை தேடிக்கிட்டு இருக்கோம். 1970 7 கோடி நாட்டு மாடு வச்சுருந்தோம். 7 கோடி, 1 2 இல்லை. இப்போ 7000 நாட்டு பசு இருக்கா? 7000 இருக்குமா? எங்க இருக்கு இவ்வளவு பெரிய? அப்ப 7 கோடினா ஒரு வீட்டுக்கு ஒரு பசுமாடு இருந்திருக்கு அன்னைக்கு. இன்னைக்கு இருக்கா? எல்லாம் செர்சியும் காராம் பசையும் கொண்டாந்து நிறுத்திட்டான். 3 லிட்டருக்கு நாட்டு மாடு பால் கறந்துச்சு. தாய்ப்பாலுக்கு இணையான பாலை கறந்துக்கிட்டு இருந்துச்சு. தாயின் மாரில் பால் குடிக்கும் போது என்ன சத்து குழந்தைக்கு வருமோ அது அந்த நாட்டு மாட்டு பால்லையும் வரும். அதான் A2 வகை பால். அதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணான்? செர்சின்னு உனக்கு கொண்டாந்தான். இது 5 லிட்டர் கறக்கும், 8 லிட்டர் கறக்கணும்னா 8 லிட்டரா வாங்கி கலந்துட்டான். அது பால் இல்லை, விஷம். அதை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுறான்? நம்ம தவிடு வைக்கிறோம், புண்ணாக்கு வைக்கிறோம், அது பாலை கறக்குது. அவன் என்ன பண்ணுறான்? ஊசியை போடுறான். ஊசியை போட்டவொடனே எப்படி நம்ம விளையாட்டு வீரர்கள் ஊக்க மருந்து சாப்பிட்டுட்டு வேகமாக ஓடுறாங்களோ அவன் ஓடுறான். அப்புறம் அது தெரிஞ்சு ஆய்வில் கண்டுபிடிச்ச பிறகு பதக்கத்தை பறிச்சுக்கிறான். ஆனால் நீ அப்படி பதக்கத்தை பறிக்க முடியாது. பாலை குடிச்சு எத்தினா பாடையில் தான் போகணும், வழி கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்ணுறான்? இந்த ஊசியை போட்டவொடனே அது சதைய ரத்தமாக முறிக்குது. இது ரத்தத்தை பாலா முறிச்சு ஊத்து கொடுக்குது நமக்கு. ஆனா அவன் சதைய ரத்தமாக்கி அந்த ரத்தத்தை பாலா மாத்தி கொடுக்குது. அதனாலதான் கூட கறக்குது. அப்ப அதை குடிக்கும்போது ஒவ்வாமை, புற்று, செரிமான கோளாறு, இளம் வயதிலே பெண்கள் பூ பெய்கிறது, பெண்களுக்கு மார்பு புற்றுநோய், சர்க்கரை நோய், இது எல்லாம் வருது. இங்க இருக்கிற ஆய்வறிஞர்களை டென்மார்க்கு அனுப்புனாங்க. அங்க போய் பாருங்க, இந்த ஊசி போட்டு கறந்த பாலை குடிச்ச எல்லா குழந்தையும் சீக்கிரம் பெரிய மனுஷி ஆயிடுச்சு. அங்கெல்லாம் இந்த கோளாறுகள் இருக்குதுன்னு வேணான்ட்டான். அந்த ஆய்வறிஞர்கள் சொன்ன அறிக்கையும் கேட்காம இந்த பசு கொண்டாந்து இறக்கி நிறுத்திட்டான். இப்ப ஏன் மாடு சாணி போடும், உரம். காராம்பசு செர்சி மாடு சாணி போடும், உரம் இல்லை, சக்கை. நீ அதை போடு, காஞ்சு அப்படியே கிடக்குதான் பாரு, விட்டையாதான் பாரு, ஆகாது. அதை அப்படியே காத்துல பறந்து சக்கையை ஓடிடும். ஆனா நம்ம மாடு சாணி போட்டவொடனே ராத்திரி போட்டு காலையில் போய் பாரு, பூச்சி புழு வண்டு எல்லாம் இருக்கும். அதுல உயிர் சூழல் இருக்கு, உருவாகுது. இதுல ஒரு இளவும் வராது. இதை புரிந்து கொள்ளணும். இது தெரியாம எதை வர்றாங்க சின்ன பிள்ளை, என்னடா அந்த வேளாண்மைங்கிறான் விவசாயங்கிறான் அப்படின்ட்டு. நீங்க எல்லாரும் வேளாண்மை விட்டு வெளியேறினாலும் நாங்க வெளியேறதா இல்லை. எனக்கு ஒரே வழிதான் இருக்கு. எங்க அப்பா எனக்கு கற்பிச்சது. நான் நிறைய கேட்டு அறிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட. இவனுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, அந்த நோயை மாற்றணும். நான் முடிவெடுத்துட்டேன். காசுனாலும் கவர்மெண்ட் காசுங்கிறான், அரை காசுனாலும் அரசாங்க காசுங்கிறான், தாரேன்ட்டேன். இவனுக்கு தெரியாத அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கறது நம்ம தான் இவனுக்கு தெரியல. இப்ப என்ன உனக்கு வேலை? வேளாண்மை செய்யறதுல, விவசாயம் வர்றதுல உனக்கு வருமானம் வரல, அவ்வளவுதானே. அதுக்கு காரணம் இருக்கு. சிகரெட்டு பிடிக்காம இவனால வாழ முடியும், மது குடிக்காம இவனால வாழ முடியும், கார்ல இல்லாம நடந்து போய் வாழ முடியும், இவனால வாழ முடியும். ஆனா இதையெல்லாம் உற்பத்தி செய்கிறவன், விற்கிறவன் பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதி. ஆனா எவனாலையும் சோறு இல்லாம வாழ முடியாது. அதை விளைய வைக்கிறேன் பிச்சைக்காரன். இந்த நிலையை மாத்தணும். ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன், பிளேட் கத்தி தயாரிக்கிறவன் கூட அதுக்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். இந்த குண்டூசி 5 ரூபா, இந்த பிளேட் 10 ரூபா, அவனே சொல்றான். ஆனா ஒரு விவசாயி விளை வைக்கிற எந்த பொருளுக்குமான விலையையும் அவன் தீர்மானிக்கிறது இல்ல, வாங்குறவன் தான் தீர்மானிக்கிறான். இங்க இருக்கிற ஆபத்தே இதுதான். அப்ப விளைய வைக்கிற பொருளுக்கான விலையை விவசாய தீர்மானிக்கணும். இன்னைக்கு கரும்புக்கு கொள்ளும் என்னது? அரசு. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அதிகாரிகள் 4 அதிகாரிகள் உட்காந்து 2850 கரும்பு டன். இவனுக்கு கரும்பே என்னன்னு தெரியாதவங்களாம் உட்காந்து முடிவு எடுத்துட்டு போயிடறான். ஏய் 10 வேளாண் அமைப்புகளை, ஒரு பெரியவர்களை, விவசாயிகள் உட்கார வச்சு என்ன ஆகுது, எவ்வளவுன்னா கட்டுப்படி ஆகும், அது பேசணும். ஒரு தடவை கூட பேசுனது இல்லையே. அப்புறம் இந்த நிலையை மாற்றுவதற்கு ஒண்ணுதான் இருக்கு. நீர்வள பெருக்கம், வேளாண்மை தேசிய தொழில், அரசு பணி, கவர்மெண்ட் வேலை. நீ பாரு, நுட்பமா பாரு. அரசாங்க டாக்டர் இருக்காரு, அரசாங்க இன்ஜினியர் இருக்காரு, அரசாங்க வக்கீல் இருக்கிறாரு,
இதெல்லாம் அரசாங்கம் இருக்கு, எல்லாருக்கும் அரசாங்கம். சத்துணவு போடுறா ஆயா 50 பேருக்கு பள்ளிக்கூடத்தில், அவன் கவர்மெண்ட்டு. ஆயா கையில் சத்துணவு கொடுக்குறான் பாரு நம்ம ஆத்தாளப்பேன், அவன் வந்து தெருவில் திரியான். இப்போ என்ன பண்ண நல்லா கொஞ்சம் கேட்டான், ஆடு மாடு மேய்க்கிறது வளர்க்குறது அரசாங்க பணியா, கவர்மெண்ட் வேலையாக்க போறியா? போடா பிக்காளி போல, பிக்காளி. இவனெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, கறி முட்டை பால் தொட்டை வெட்டிட்டேன், வெட்டியே வருவேன். இவரெல்லாம் வக்கனையா பேசுவார். ஒரு நல்ல பால் தூக்கலா போட்டு ஒரு டீ கொடுங்க, ஒரே அடியாக சேர்த்து அடிச்சு விட்டுணும். ஐயோக்கி பிள்ளை பால் இப்படி எங்கேருந்து குழாயிலேருந்து வருதாடா, மாடு நாங்கள் வளர்க்கணும்டா. எல்லாரும் பால் குடிக்கிறான், அவ்வளோ பேருக்கு மாடு எங்கே இருக்கு? சோப்பு தண்ணியும் யூரியா தண்ணியும் குடிச்சிக்கிட்டு இருக்கான். இது இங்கே இருங்க, இது லெமன் ஃப்ளேவரு மேங்கோ ஃப்ளேவர் மாதிரி மில்க் ஃப்ளேவரை குடிச்சிக்கிட்டு இருக்கான். மாடு வளர்க்கலை, ஆடு வளர்க்கலை, அவமானம். 1 கிலோ கறி 660 ரூபாய் 560 ரூபாய்க்கு விற்கிது. நம்மளை வெட்டி விற்றா இப்போ நாய் கூட திங்காது. பைத்தியக்கார உலக நாடு பூரா ஆடு மாடு. ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டரில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். பிரேசிலில் குதிரையில் போகிறான், டக்கட டக்கட டக்கடன்னு 2000 ஏக்கரில் மாடு. அது மாடு மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. யார் மாடு? என் வீட்டில் இருந்த மாடு அங்கே போயிடுச்சு. எப்படா தூக்கிட்டு போனீங்க? என்னுடைய காலையில் இருந்த விந்தணுக்களை ஒரு மில்லியன் 100 கோடிக்கு வாங்கிட்டு போய் உருவாக்கிவிட்டேன். இவன் அங்கேருந்து செர்சியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு பிசாசு வளர்த்துக்கிட்டு இருக்கான். நான் ஒன்று கேட்குறேன் இந்த கூட்டத்தில், நாட்டு மாட்டு கண்ணு குட்டி பாலை குடிச்சோன்னா அவுத்து விட்டீங்கன்னா எவ்வளவு சேட்டை. இங்கே துள்ளும், அங்கே ஓடும், அங்கேருந்து ஓடியாரம், இங்கே ஓடியாரம். ஒரு இடத்துல இறங்கன்று பயமறியாதுன்னு அதில் தான் சொன்னான். இந்த நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியை நீ பாரு, அவுத்து விடு, என்ன துள்ளு என்ன ஓட்டம் ஓடுதுன்னு. இந்த செர்சி மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடு, நகர்ந்துருச்சுனா குட்டி வாங்கிட்டேன். டேய், கண்ணுக்குட்டியே நகரலையே, நீ அதை பாலை குடிச்சு நீ எப்படா உருப்படியா வாழ்வ? நீ எப்படி வாழ்வ? இது புரிஞ்சுக்கிறல. இதெல்லாம் பாருங்க, சாகர வரைக்கும் கத்திட்டான் எங்க அப்பன். இப்ப எங்கள்கிட்ட கொடுத்து துண்டை என்ன போட்டுட்டு போயிட்டான். என் கடத்தி விட்டு என் கத்திரி கடங்கடான்ட்டு. அப்ப இதை புரிந்து கொண்டு நம்ம செய்யணும். நாங்க முடிவு, ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய். நுட்பமா நீங்க கவனிங்க. 100 பேர்ல 90 பேர் கருதிங்கிறான். 100 பேர்ல 90 பேர் பால் குடிக்கிறான், கோழி கருதிங்கிறான், முட்டை சாப்பிட்றான். 100 பேர் காய்கறி உணவு சாப்பிட்றேன். இந்த பொருளாதாரம் எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நான் பிச்சை எடுக்கிறேன்னு ஏன் செய்யல? எனக்கு கறி வேற மாநிலத்திலிருந்து வருது. அப்ப நான் ஏன் ஆடு மாடு வளர்க்கல? அவமானம். இங்க அவமானம். துபாயில ஒட்டகம் வைக்கிறது வெகுமானம், வருமானம். எப்படி இருக்கு? இதை மாத்திரம் கவர்மெண்ட் வேலை. நான் ஜீப் வச்சு, ஹெலிகாப்டர் வச்சு, குதிரை வச்சு ஆடு மாடு மேய்ப்பேன். 1000-2000 ஏக்கரில் போடுவேன். 4000-5000 ஏக்கரை அம்மையார் ஜெயலலிதா அரசு அதானிக்கு எங்க ஊர் கமதக்குடியில் பறிச்சு கொடுத்துருக்கு. 20 கிராமத்தை வெளியேற்றிட்டு 6 மாசத்துல. எதுக்கு? சூரிய ஒளியில மின்சாரம் தயாரிக்க. 1 ஏக்கர் நல்லா 50,000க்கு பறிச்சு கொடுத்துருச்சு. 20 கிராமம் தெருவில் மக்கள். இந்த விளைநிலத்தை விட்டு சோத்துக்கு என்ன தண்ணுவ? எங்க போவ நீ? எங்க போவ? என்ன பண்ணுவ? 130 கோடி மக்களுக்கான உணவு தேவை எவ்வளவு? அதற்கான வேளாண்மை உற்பத்தி இருக்கா? இல்ல. காரை ஏற்றுமதி செய்கிற உன் நாடு சோறை இறக்குமதி செய்து. இது மிகப்பெரிய ஆபத்தானது. எச்சரிக்கையா இருந்துக்கணும், விழிச்சுக்கணும். 2000-3000 ஏக்கர்ல பண்ணை நிலங்களை உருவாக்கி, மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி ஆடு மாடுகளை நாம வளர்க்கிறோம். ஆடு மாடுகள் இல்லைன்னா இயற்கை விவசாயத்தை பற்றி பேசி பயன் இல்லை. இயற்கை வேளாண்மை செய்யணும் முடிவு பண்ணிட்டோம். உரம், இயற்கை உரத்துக்கு எங்க போவ? ஆடு மாடும் சாணியும் புழுக்கையும் போட்டால் தானே இயற்கை உரம். அப்ப அதை வளர்க்காம என்ன பண்றது? உன்னுடைய பால் தேவை, சந்தை மதிப்பு பாலின் வர்த்தகம் மட்டும் 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடிக்கு பால் விற்குது. அதை விற்காம இது சாராயம் வித்து சாகடிச்சுக்கிட்டு இருக்கு நம்மள. 25,500 கோடிக்கு சாராய பொருளாதாரத்தை நம்பி இந்த மாநிலம் நகர்ந்து கொண்டு இருக்கு. இதை மாத்திரம் இதெல்லாம் என் தகப்பன் கண்ட கனவு. இதை புரிஞ்சுக்கணும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க, புறா திட்டம்னு சொல்றாங்க. அதே தான் நாங்கள் நாம் தமிழர் ஆட்சி வரைவில் கொடுத்தோம். நகரங்கள் பெருத்து வீங்குவதற்கு காரணம், இன்னைக்கு வந்திருக்க ஐயா மோடி அவர்கள் கூட ஸ்மார்ட் சிட்டி சொல்றாங்க. ஸ்மார்ட் வில்லேஜ் இல்லை. கிராமங்கள் காலியாயும் நகரங்கள் பெருத்து வீங்குவதை நம்ம பார்க்கிறோம். சென்னையில் இன்னைக்கு நத்தையை விட மெதுவாக ஒவ்வொரு வாகனம் நகருது.
உயிர் போகிற உயிர் வழியோட துடிச்சு கொண்டிருக்கிறவனே அவசரம் சரியா கொண்டு நீங்க மருத்துவமனையில் சேர்க்க முடியாது. அவ்வளவு நெரிசல். அதுவும் ஒரு மழையோ ஒரு காத்து வந்துட்டு சுத்தமா போக முடியாது. அவ்வளவு நெரிசல். ஏன் எல்லாரும் அங்க குவியறான்? ஏன் குவியறான்? தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இது மூணையும் மக்களின் வாழ்விடங்களை நோக்கி நகர்த்துறோம். நீ அங்கே இரு, தஞ்சாவூரா, பூதலூரா, திருக்காட்டுப்பள்ளியா, இங்கே இருந்தா கொண்டாரேன். அங்கே உயர்ந்த கல்வி, உயர்ந்த மருத்துவம், வேலை வாய்ப்பு. இங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுப்ப? நான் தான் வேளாண்மை அரசு பணியாக்கிறேனே. மீன் வளர்த்தல் கவர்மெண்ட் எம்ப்ளாய், பட்டுப்பூச்சி வளர்த்தல் கவர்மெண்ட், இந்த தேனீக்கள் வளர்த்த அரசு வேலை, எல்லாவற்றையும் அரசு பணியா மாற்றி விட்டா முடிஞ்சு போச்சு. என்ன என்ன இருப்பது? 100 நாள் வேலை திட்டம், 100 ரூபா சம்பளத்துக்கு போய் நிற்கிறான் என் ஆள். 100 ரூபா, அதுல 40 ரூபா கமிஷன் போக 60 ரூபா தான் கைக்கு வருது. 60 ரூபா. அந்த 60 ரூபாயும் புருஷன் கொடியாரன் தான் வாங்கிட்டு அங்கேயே கட்டி அடிச்சுட்டு போயிடுறேன். என்னது 100 ரூபா? வேலை என்ன? ஆறு வெட்டுறதா, குளத்தை தூர் வர்றதா, மரக்கண்டு நடுறதா? ஒன்றும் இல்லை. மரத்தடிகளுக்கு வந்து கும்மி அடிச்சு போயிட்டு வருது. மனித உழைப்பை, ஆற்றலை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காத ஒரு தேசம் அப்படி வளரும்? உட்கார்ந்து கடை, சோம்பி கடை. அரிசி இலவசம் தந்துடுறேன், பருப்பு தந்துடுறேன், உளுந்து தந்துடுறேன், உப்பு தந்துடுறேன், எல்லாம் தந்துடுறேன். நாங்க ஒரு கொள்கையை வகுக்கிறோம், ஆக்கி ஊட்டி விட்டுறோம், சாப்பிட்டு படுத்துருங்க. உழைப்பை உற்பத்தியில ஈடுபடுத்தி அதன் மூலம் விளைச்சலை பெருக்கி பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காத தேசம் எப்படி உருப்படும்? வேளாண்மை செய்வதற்கு ஆள் கிடைக்கல. எல்லாம் போய் எங்க ஊர் அரணையூர்ல போய் பாருங்க. நான் எங்க மாமாட்ட போயிட்டு இருக்கேன் பக்கத்தூர்ல. என்ன கூட்டமா கருவேக்கில 19 ஆம்பளை உட்காந்துருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் மாப்பிள்ள என்ன பண்றாங்க? சீட்டாடிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் பொண்ணு, எங்க அத்தாச்சி எல்லாம் 100 நாள் வேலை திட்டம். சித்தப்பா இப்பதான் வந்தீங்களா? ஆமாப்பா. என்ன பண்ணி 100 நாள் வேலை திட்டம் போய் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு. போவோம் சித்தப்பா, கொஞ்சம் நேரம் பல்லாங்குழி எடுத்துட்டு போவோம், கொஞ்சம் விளையாடுவோம், அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் என்னன்னா முகத்தை கற்று கழுவிட்டு பவுடர் ரூட் போட்டு தலை பண்ணிட்டு வந்துடுவோம். 100 ரூபா, 60 ரூபா. அங்கே எங்கள் ஆத்தா ஒத்தையால உட்காந்து தக்காளி பழம் பொறிக்கிட்டு. இது உருப்படும் அந்த நாடு? என்ன செய்யணும்? இந்த உழைப்பை வேளாண்மையில் உற்பத்தியில் ஈடுபடுத்துங்க. நீங்க 100 ரூபா கொடுக்குறீங்களா கூலி? அரசு ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுக்குது. அப்படி கொடுத்து உற்பத்தியை பெருக்கி இருந்தால் அந்த நாடு வளரும், உருப்படும். இது ஒரு கேடு கட்டது ஒரு நாடு இது. நீங்களே பாருங்க, தேர்தல் நடந்து தஞ்சாவூர்லையும் அரவக்குறிச்சியிலையும் தேர்தல் ஆணையம் சொல்லுது அதிகமாக காசு கொடுத்துட்டாங்கன்னு. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? கொடுக்கும்போது பாத்தியா? பாத்தினா ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? அப்ப நீ உடந்தையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. காசு கொடுத்துட்டான்னு தேர்தலை தள்ளி வச்ச நீ, காசு கொடுக்கும் போது வாங்கும் போதும் ஒரு குழந்தை 100 பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருந்தீங்கன்னா வாங்குவானா? கொடுப்பானா? கொடுக்கல. இது ஒரு அமைப்பு முறை இந்த நாடு. இங்க இருந்து சீர்திருத்த ஆரம்பிக்கணும், இங்க இருந்து மாற்றத்தை ஆரம்பிக்கணும். ஊழல் லஞ்சத்தை, ஓட்டுக்கு காசு கொடுக்கறத ஒழிக்காம ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்ப? 100 கோடி செலவழிச்சு எம்எல்ஏ ஆகிறவரு 1000 கோடி சம்பாதிக்க வருவாரா? இல்ல 100 கோடி செலவழிச்சு எம்எல்ஏ ஆகி மக்கள் சேவைக்கு வருவாரா? எதுக்கு வர்றாரு அவரு? அவ்வளவு நல்லவங்களாடா? எல்லாரும் காந்தி ஆகிக்கலாடா? கொடுமை. எதை பற்றி கவலைப்பட, எதை பற்றி அக்கறையோடு பேச, உன்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லை. இந்த பூச்சி மருந்தை அடிச்சு நஞ்ச விளைய வைக்கிறாங்க. நான் கேட்டேன் எங்க அப்பாட்ட, பால் குடிக்கலாமான்ட்டு. குடிக்கலாம்ப்பா, மாடு எங்க இருக்குன்னு கேட்டாரு. திராட்சை பழமே சாப்பிட்றத விட்டுட்டேன். அவர் சொல்றாரு, அப்படியே திராட்சை பழத்துல அப்படி தெளிச்சு விடுறதுல பூச்சி மருந்தை டப்பாவில் கலக்கிட்டு டொவக்குறோம் நவக்குறோன்னு எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிட்டு அப்படியே தொங்குது பாருங்க, அதில் அப்படி முக்கி முக்கி எடுத்துருது. அது விஷமாவே விளைஞ்சு வந்துருது. அதை தின்னுட்டு என்ன நோய் எதனால வந்ததுன்னு தெரியாம எல்லாம் செத்து போறான். அது மருத்துவம் வியாபாரம் ஆகி போச்சு. காய்ச்சல் நோய் படுத்தா போ, மூளை செத்துருச்சுன்னு உறுப்பை கழட்டி வித்துறான். பிரெயின் டெட்டுன்றான். ஒரே வார்த்தை, என்னடா மூளை செத்துருச்சா? மூளை செத்துருச்சு, இப்பதான் கேள்விப்படுறேன். மூளைச்சாவு அடைஞ்சிட்டார். அதனால் மூளைச்சாவடைந்த இளைஞனுடைய உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு விட்டது. இவன் தான் பதிஞ்சு வச்சிருக்கானே சிறுநீரகத்துக்கு, இதயத்துக்கு பட்டியல் வச்சிருக்கான். அதுல பெரும் பணக்காரன் யாருன்னு பாக்குறான். அவனுக்கு உங்களுக்கு கிட்னி ரெடி, ஓடியாங்க. ஒருத்தன் ஜிக்கிட்டான், அறுத்து பொருத்திட்டான். எப்பேற்பட்ட நாட்டில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோங்கிறத கவனம் வச்சுக்கிட்டு அரசியல் செய்யணும். பாருங்க, ராச்சல் ஹார்சன் ஒரு பெண் எழுத்தாளர், அவங்க ஒரு புத்தகம் எழுதுறாங்க, மௌனத்தின் வசந்தம்னு.
அந்த புத்தகம் எழுதுறது காரணம் அவங்க 1962 எழுதிடுறாங்க. அது காரணம் இங்கிலாந்து நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு தான் அதுக்கு காரணம். அமெரிக்காவில் அதிக பனிப்பொழிவு காலங்களில் அந்த நாட்டில் வந்து ராபின்னு ஒரு பறவை இருக்குது. அந்த ராபின் பறவை இந்த பனியை தாங்க முடியாமல் இங்கிலாந்துக்கு போயிட்டு வசந்த காலம் வரும்போது திரும்பி வருது. ஆனால் அந்த ஒரு நாள் அந்த ராபின் பறவைகள் செத்துருது, அழிஞ்சிருது. அதுக்கு என்னடா காரணம்னா, இங்கிலாந்தில் சாலை ஓரங்கள் இருந்த மரங்கள் எல்லாம் ஜப்பான் வண்டுகள் போய் இலைகளை திங்குது. இந்த இலைகள்லாம் தின்னு அழிக்குதுன்ட்டு அவன் ஹெலிகாப்டரில் பூச்சி மருந்து அடிக்கிறான். இந்த பூச்சிக்கொல்லி அடிச்சு விட்றான். அடிச்சு விட இந்த வண்டெல்லாம் செத்து விழுகுது, இலைகள்லாம் உதிர்ந்து விழுகுது. இந்த இலைகளை திங்கிற மண்புழு செத்துருது. இந்த மண்புழுவை திங்கிற ராபின் பறவை செத்துருது. கவனமாக பார்த்துக்கணும், எப்படி ஒரு மருந்து எப்படி எல்லாம் காலி பண்ணி வருதுன்னு செத்துருது. இப்போ இந்த பூச்சிகளை தின்ன பறவைகள் கூடு கட்டலை. அதிகமாக தின்ன பறவை கூடு கட்டலை, கொஞ்சமாக தின்ன பறவை கூடு கட்டுது, முட்டையிடலை. அதையும் விட கொஞ்சமாக தின்ன பறவை முட்டையிடுது. அதால குஞ்சு பொறிக்க முடியல. 13 நாளில் குஞ்சு வெளியில் ஒரு ஓட்டை உடைச்சிட்டு 21 நாள் ஆகி வரலை. தாய் பறவை ஏங்குது, தவிக்குது, என்னடா நடந்துருச்சுன்னு. அப்போ இந்த மருந்து பூச்சிகளை மட்டும் கொள்ளலை, பல உயிரினங்களின் உயிர் அணுக்களையே கொண்டுருதுங்கிறான். அந்த சோகத்தை எடுத்துக்காட்ட தான் மௌனத்தின் வசந்தம்ங்கிறத இந்த ராச்சல் கார்சனுங்கிற அந்த பெண் எழுதுறான். இதை தன்னுடைய புத்தகத்தில் அப்பா பதிவு பண்ணி வச்சுக்காரு. ஒவ்வொன்றும் என்கிட்ட நான் ஒரு புத்தகம் படித்தேன் அப்பா எழுதுனதில். ஒரு அமெரிக்க மருத்துவர், அவன் பேர் எதோ மறந்துட்டேன். அவன் ஒரு புள்ள 16 வயசு புள்ள வருது ஒவ்வாமை நோயில். அது என்ன குடித்தாலும் வாந்தி எடுத்துருது, தண்ணி குடித்தா கூட வாந்தி எடுத்துருது. அவன் மருத்துவர் வந்து படுக்க வச்சு மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கான் பல நாள். என்ன கொடுத்தாலும் வாந்தி எடுத்துருது. அவனுக்கு குழப்பமாயிருது, என்னடா அந்த பிள்ளைக்கு அப்படின்ட்டு. நோய் வந்து இந்த டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட பேசுகிற மாதிரி அவனுக்கு ஒரு தோணுது. என்ன தோணுது? எனக்கும் நோயாளி கடையில் நீ யாரா, நீ வெளியில் போடான்னு சொல்கிறது மாதிரி அவனுக்கு தோணுது. அந்த பிள்ளைய கதவுக்குள்ள வீட்டு அறைக்குள்ள போட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறான். 16 நாள் கழித்து திறந்து பார்க்குறான். அந்த பிள்ளை தண்ணிங்குது. இவன் கொடுக்குறான், வாந்தி எடுக்கலை, சரியாயிடுச்சு, நோய் சரியாயிடுச்சு. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? உணவே மருந்து, பசித்த பிறகு சாப்பிடுது. யாரு? அந்த டாக்டர் எழுதுறான். எங்கள் அப்பா எழுதுறாரு, டேய் ஓ ஆராய்ச்சியில் தீ வச்சு கொளுத்த, இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா எழுதிட்டாண்டா, எங்க தாத்தன். எப்படி? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் எழுதிட்டான். யாரு? வள்ளுவ பெருந்தகை எழுதிட்டான், அன்னைக்கு எழுதிட்டான். இப்ப இந்த இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் பண்ண, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்று சொல்றான். அன்னைக்கே சொல்லிட்டான். நம்ம முன்னோர்கள் எல்லாவற்றையும் சொல்லி வச்சிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்டு வாழலை நம்ம. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஏதோ எங்க அப்பாவுடைய நினைவை போற்றுவங்க சும்மா அவரை பெருமையா பேசிட்டு போறதில்ல, அவருடைய கனவை நிறைவேற்றணும்ங்கிற கனவோடு நிற்கிற பிள்ளைகள் பேசுறோம். என்கிட்ட சொல்றாரு, 60 கிலோமீட்டருக்கு மேல அங்க இருக்கிற விளைபொருள் வேற இடத்துக்கு போகக்கூடாதுப்பா, அங்கேயே அதை நிறைவடைஞ்சுக்கணும், அங்கங்கேயே அதன் தேவையை நம்ம நிறைவு பண்ணிடணுன்றாரு. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அங்கே இரு, அங்கே என்ன வளம் இருக்கோ என்ன நிலம் இருக்கோ அதில் இருந்தே தொழிற்சாலை வேலை வாய்ப்பு. இங்கே பாருங்க, நெல்லை வச்சு நம்ம தவிடு போய் அரவையில் அரைச்சோம். முதல்ல குத்தி சாப்பிட்டோம், அப்புறம் அரவை எந்திரம் வந்தது, அரைச்சோம். ஒரு தீட்டி உண்மையை கழட்டி விட்ட பிறகு லேசாக ஒரு அதில் ரத்த சிவப்பாக இருக்கும் அந்த அரிசி, மொக்கரிசி. அதை சாப்பிடும்போது நல்லது, சக்கரை நோய் வரல. இவன் நிறக்கரிசியில் வெள்ளையா இருக்கணும்னு, வெள்ளையா இருக்கணும், எல்லாமே வெள்ளையா இருக்கணும். இவனுக்கு வெள்ளையா இருக்கணும்னு தீட்டான் எல்லாத்தையும் எடுத்துட்டான். இவன் நமக்கு என்ன சொன்னா, அந்த தவிடு மேலே அப்படி இருக்கும். அம்மாலாம் பச்சை அரிசி இந்த அரிசி புடைச்சிட்டு தவிடை தள்ளி தந்தா வாயில போட்டால் அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த தவிட்டில் என்ன இருக்கு, அதை திங்காதையே கெடுதின்னா நம்ம நல்லா தீட்டி விட்டு தவிட புற விட்டுட்டோம். இப்போ உலகம் பூரா இந்த தவிட்டு என்னைக்கு வந்துட்டான், நம்மளை திங்காதுன்ட்டு அவன் வச்சுக்கிட்டான். இங்கே பேசியா ஐயா கூட சொன்னாங்க, எங்கள் அப்பா போய் வேப்பங்குச்சியை எப்படி மீட்டு வந்தார், ஜெர்மனில் தான் அது நடந்தது. என்னையா உங்கள் வேப்பம் மரம் உங்கதுங்கிற? ஆமாடா, உங்களுக்கு மேரியம்மா மாதிரி எங்களுக்கு ஒரு மாரியம்மாடா. இதில் என்ன இருக்குது, பல்ல விளக்கிட்டே இருக்கிறது என்ன இருக்குது, எங்கே பேஸ்ட் என்ன, அது இன்சைடுங்கிறாரு, டூத் ப்ரஷ்ங்கிறாரு, பேஸ்ட்டு அதுக்குள்ள இன்சைடு உள்ளே இருக்குங்கிறாரு, விளக்கிட்டு துப்புறாரு. இங்கே பாரு, உன் பிரஷை கீழே போடுது, என் பிரஷையும் கீழே போடுறேன். என் பிரஷை போட்டோன்னே எறும்பு ஈயெல்லாம் வரும், உன் பிரஷில் ஒன்றும் வராது. இது நாங்கள் அம்மை பார்த்தா இந்த வேப்பலை தாண்டா கட்டுவோம், இது எங்களுடையதுன்னு எடுத்துகிட்டு போன்ட்டான்.
நல்லா கவனிச்சுக்கணும். இந்த வேப்பங்குச்சி இதில் பல்லு விளக்கிட்டு இருந்தோம், ஆலங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு இருந்தோம், அடுப்பு சாம்பலில் பல்லு விளக்கிட்டு இருந்தோம், அடுப்பு கறியை தேய்ச்சி பல்லு விளக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தொலைக்காட்சியை பார்த்தோன்னா இருள் ரத்தமா? உங்கள் பேஸ்டில் வேம்பு இருக்கா, உப்பு இருக்கா, கறி இருக்கா? நாய இதை வச்சு தாண்டா ரொம்ப நாளாக விளக்கிட்டு ஈனப்பேர். அது வரும்போது அங்கிருந்து ஒரு மம்பளம் வந்து, என்ன இருள் ரத்தமா? உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா, வேம்பு இருக்கா, கறி இருக்கா? எப்படி இருக்கு டே? சரி, என் மாட்டு வண்டியை ஒழிச்சிட்டு பெரிய நட்சத்திர விடுதலை சக்கரத்தை மாட்டி வச்சிருக்கான். என் அரிக்கன் விளக்க பறிச்சுக்கிட்டு இப்பெல்லாம் ஆண்டிக்குன்னு அரிக்கன் விளக்கு பெரிய நட்சத்திர விடுதி அரிக்கன் விளங்க தொங்க அழகா, அதெல்லாம் அழகா. டேய், அதை தாண்டா வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், காலி பண்ணிட்டேன். இப்ப திருப்பி போறான். நாங்க யாரு? நம்மாழ்வார் பிள்ளைங்க ஓடியாரான், திருப்பி வாரான். எதை விட்டு வேணாலும் போவோம், என் மண்ணை விட்டுட்டு மட்டும் போக மாட்டான். என்ன முடிவெடுத்து, நான் இந்த மண்ணின் செடி, இந்த மண்ணின் செடி, இந்த மண்ணில் என்ன விளையுதோ அது எனக்கு ஒத்துக்கிறோம். நான் இங்கே பாரு கம்மாய் தண்ணி குடித்தேன், அரணையூர் கம்மாயில் தண்ணி குடித்தேன். மேலே பாசி கீசிமா பூச்சியாக இருக்கும், இப்படி தள்ளி விட்டுட்டு அப்படியே மண்டிட்டு குடித்தேன். ஆடும் குடிச்சது, மாடும் குடிச்சது, நானும் குடித்தேன். மேய்க்கும் போது நான் குடித்தேன், எனக்கு சளியே பிடிக்கல. இங்கே வந்து மினரல்னு குடித்தான், குடிச்சிட்டு இறக்கும்போது மூக்கில் ஒழுகுது. இதை புரிஞ்சுக்கணும். வெள்ளிமலைன்னு ஒரு மருத்துவர்கிட்ட போறாரு அப்பா. அவர் கேட்குறாரு, தண்ணீர் வெந்நீர் குடிக்கணுமா இல்லை குளிர்ந்த நீர் குடிக்கலாமா? காய்ச்சி அடிக்கிறவனுக்கு என்ன குடிக்கலாம்னு கேட்குறாரு. சரி, வெந்நீர் தண்ணியை காய வச்சா என்ன ஆகும்னு கேட்குறாரு அப்பாட்ட. அந்த வெள்ளிமலைங்கிற மருத்துவர், அவர் இயற்கை மருத்துவர் தான். அவர் வந்து அதில் இருக்கிற பாக்டீரியாக்கெல்லாம் செத்து போயிடும், கிருமிகள்லாம் செத்து போயிடும். சரி, செத்து போயிடும். அப்போ காய வைக்கலைன்னா உயிரோடு இருக்கும். சரி, இப்போ கிருமிகள் உயிரோடு இருக்க தண்ணியை குடிக்கிறதா, கிருமிகள்லாம் செத்து போன தண்ணீரை குடிக்கிறதா? இவர் அப்பா குழம்பிடுறாரு, நீயே சொல்லு எந்த தண்ணீரை குடிக்கலாம்னு. உள்ளுக்குள்ள நோயை பரப்புற தொற்று கிருமினே ஒன்றும் உலகத்திலே கிடையாதுங்கிறார். உள்ளுக்குள்ள ஒரு நோய் இருக்குன்னா, காய்ச்சல் இருக்குன்னா, அந்த கிருமியோட இந்த உயிருள்ள கிருமிகள் போய் சண்டை போட்டு தாண்டா அந்த கிருமியை வெளியேற்றும். நீ செத்து போன கிருமி உள்ள தண்ணீரை குடிச்சனா அது எப்படி சண்டை நடந்து வெளியேறும்? அப்ப உயிருள்ள கிருமிகள் உயிருள்ள பச்சை தண்ணியை குடி, அது போய் சண்டை போட்டு அந்த நோயை பரப்பிட்டு இருக்க கிருமியை வெளியேற்றும். அப்பதான் நோய் குணமாகும். அப்ப என்ன, அதுல இருந்து என்ன தெரியுது? நமக்கு என்ன செய்யறதுனே தெரியல. தண்ணி எப்படி குடிக்கிறது, சோறு எப்படி சாப்பிட்றது? கேப்ப என் வயலில் விளைஞ்சி சாப்பிட்டேன், சத்தா இருந்தேன். ஒரு உருண்டை கூளை கலக்கி விட்டு வெங்காயம் கருவாட்டு பொடி சுட்டு அடிச்சுட்டு போனாங்க காட்டுக்கு, ஒரு நோயும் வரல. கம்மங்கூழ் குடித்தான், கேப்பக்கூழ் குடித்தான், வரகு சோறு தின்டான், குதிராவளி கஞ்சி குடித்தான், ஒன்றும் இல்லை. வெள்ளையா சோறை தின்டான், சர்க்கரை ஏறிடுச்சு. சர்க்கரை ஏறிடுச்சு. இப்போ வந்து கூழ் குடிக்கிறான். எங்கே குடிக்கிறான்? கூழ் எங்கே குடிக்கிறான்? ரோட்டில் குடிக்கிறான், தெருவில். ஓட்டிட்டு வர்ற காரு 2 கோடி, கூழ் குடிக்கிறது தெருக்கோடி. அங்கே குடிக்கிறான். அது ஒரு அப்பத்தான். அங்கேருந்து பழைய வெஞ்சனம் 2 ஊறப்பட்ட மிளகாயை வறுத்து, சீனியக்காய் வத்தலை வறுத்து, ஒரு துவையல் 5-6 துவையல் அரைச்சி வச்சுக்கிட்டு நிற்கிது. அம்மா ஒரு சொம்பு. ஏன்னா இங்கே ஃபேக்ட்ரி 450 இருக்கு சுகர் உள்ள குடிக்கிறார் கூழ். இதை சின்ன வயசுலேருந்து வெங்காயத்தை கடிச்சிக்கிறார். வெங்காயம் தின்னா வாய் விஷம்னா, இப்போ விரும்பி திங்கிறான் வெங்காயம். ஏன்னா மருந்தாயிருச்சு. சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லதுங்க, ரத்தத்தை சுத்திகரிக்குங்கிறான். அதுதான்டா அப்போ சொன்னோம். ஒரு அறிவும் இல்லை. எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது இருக்கு. திருப்பி வாரம் பாரம்பரிய உணவுன்னு வாரான், சிறுதானிய வகைகள்னு வாரான், எல்லாம் வாரான். இதை கவனிச்சுக்க. இதையும் வருவான் கார்பரேட்டு. என்ன பண்ணுவான்? அவன் விளைய வைப்பான், அவனே விளைய வைப்பான். இவங்க நோக்கம் விவசாயத்தை விட்டு விவசாயம் வெளியேற்றிடுறது. பலாயிரக்கணக்கான நிலத்தை எடுத்து கார்பரேட் நிறுவனங்கள், அதானியும் அம்பானியும் விவசாயம் செய்ய வரலைன்னா நீ நினைக்கல், அவன் விவசாயம் செய்வான். இப்போ கொக்கோ கோலா வியாபாரம் படுத்துருச்சு. யாரால? எங்களால தான். ஊரா போய் கத்துறம் பாரு. நொங்கு இளநீர் தேசிய பானம்னா, பதநீர் பழச்சாறு கரும்புச்சாறு தேசிய குடிபானங்கள் தான். இதை குடிக்கணும். கல் பனம்பால் தென்னம்பால் தேசிய மதுபானம்னா, அவன் பார்த்தான் எல்லாம் என் பிள்ளை எல்லாம் பழச்சாறு குடிக்க, கரும்புச்சாறு குடிக்க, நொங்கலில் குடிக்க கிளம்பிட்டான். இப்போ கலாச்சார விழாவாக மாற்ற போகிறோம். நொங்கு குடிக்கும் திருவிழா, இளநீர் பருகும் பெருவிழா, கூழ் குடிக்கும் திருவிழா. அப்படியே கூடி 1000-2000 பேர் கூழ குடிப்போம். நாங்கள் உலகத்துக்கு படம் எடுத்து அனுப்போம். யாரா வைங்க நொங்க வெட்டி குடிப்போம், இளநீரை குடிப்போம். கொக்கோ கோலா குடித்தோம், ஸ்டாப் போட்டு இப்படி தலை குனிஞ்சிருச்சு, இனமும் குனிஞ்சிருச்சு.
இளநீரை வெட்டி அப்படி குடிச்சான், தலை நிமிர்ந்துருச்சு, இனமும் நிமிர்ந்துருச்சு, உன் தன்மானமும் நிமிர்ந்துருச்சு. நாம வெறி கொண்டு நிக்கணும். ஒரு பைசா அந்நிய முதலாளிகள் கொடுக்க கூடாது. நீ வாழ்க்கையில நீ செய்கிற நல்லது இருந்தா நீ குடிக்காத. வம்படியா பசியினாலும் ஒரு இளநீர் வாங்கி குடி. வம்படியா நண்பர்களோட சாலை கிடக்கும் போது ரோட்ல ஓட்டு நம்ம ஆத்தால் அப்ப இளநீர் வித்தானா இறங்கி குடிக்கணும். அப்பத்தான் இது மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கடைக்கு போற, செருப்பு வாங்க, நல்ல குளிரூட்டப்பட்ட கண்ணாடி மாளிகையில் வச்சிருக்கான் செருப்பை. இறங்கி வேற காய்கறி வாங்க, தெருவில் கிடக்குது. எது? முருங்கைக்காய், கத்தரிக்காய், கீரை, வெண்டைக்காய், சுரக்காய், பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், எல்லா பழமும் தெருவில் நடக்குது. ஏசி ரூமில் ஷோரூமில் வாங்கின செருப்பை வாசலில் விட்டு உள்ள போற, தெருவில் கிடந்தது தூக்கிட்டு உள்ள போற, அதை ஆக்கி சாப்பிட்டு உள்ள உயிர் வாழ்ற. இப்போ இந்த முரணை நீ மாற்றணும். அது கீழே வரணும், இது மேலே போகணும். இதுதான் புரட்சி. நல்லா கவனிச்சுக்க. இவ்வளவு காலத்தில் இதை கூட ஒருத்தன் சரி பண்ணி தரல உன்னை ஆண்டவங்க. இந்த உணவு பொருள் தெருவில் கிடக்குத, இதை பாதுகாப்பாக வச்சு மக்களுக்கு விற்கிறதுக்கு ஒரு தெருவில் ஒரு சும்மா நாள் தகரத்தடிச்சு ஒரு கடையை கட்டி கொடுக்க முடியாதா மக்களுக்கு? இதை மாற்றணும். இதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள், இன்னைக்கு ஒருங்கிணைந்த பண்ணை என் தம்பி செந்தில்நாதன் சேவை வர திறக்கிறான். வீரத்தமிழ் முன்னணி சார்பாக திறந்து வச்சுட்டு வந்தேன். எங்க கனவு 2021 ஒரு 100-200 பண்ணையாவது உருவாக்கணும். அதிகாரம் வந்தபோது நாடே பண்ணை நிலமா மாறிடும். நாடே ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணையா மாற்றிடுவோம். நீ வேலை இல்லைன்னு சொல்லவே கூடாது, பசின்னு எவனும் பேசக்கூடாது. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாம இருப்பதான் இழிவு. அதை நீ புரிஞ்சுக்க. அதை புரிஞ்சுக்கிட்டு ஆஸ்திரேலியா என்ன செய்த? அந்த நாடு வேளாண்மை செய்து ஆடு மாடு வளர்க்குது. பிரேசில் என்ன செய்து? ஆடு மாடு வளர்க்குது. உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. மாட்டுக்கறியை 2வது நாடு அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு பிரேசில். பாலை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு பிரேசில். பாலை அதற்கடுத்து ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. இதை கவனம் பண்ணி, ஆடு மாடுகள் அல்ல, நமது செல்வங்கள் என்பதை புரிந்து கொண்டு, வேளாண்மை ஒரு தொழில் அல்ல, நம் பண்பாடு என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ முயற்சி செய்யணும். அதனால்தான் நாம் தமிழர் கட்சி வேளாண்மை சார்ந்த பசுமை தற்சார்பு பொருளாதார கொள்கையை முன்வைக்குது இந்த நாட்டில். இது என் பெரிய தகப்பன் நம்மாழ்வாருடைய கனவு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. நம்முடைய தத்துவம் என்ன? வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. வயிறு, பசி வந்தா 10 பறந்துருங்கிற அறிவு பெருமாட்டி அவ்வை. மானம், குடிப்பிறப்பு, கல்வி, ஈகம், அறிவுடைமை, தானம், தவம், உயர்வு, காமம், தொழில் முயற்சி, இந்த 10 பண்புகளும் பறந்து போயிருங்கிறார். 10 போயிருச்சுன்னா நீ மனுஷனாவே இருக்க மாட்டா, மிருகமாயிருவேன். அப்ப அந்த பசிங்கிற ஒன்னே வரவிடாம பார்க்கணும். அதுக்கு அடிப்படை விவசாயம். விவசாயத்துக்கு அடிப்படை நீர். ஏன்னா நீரை சேமிக்கிறான். 950 மில்லிமீட்டர் ஆண்டுக்கு மழை பெய்யுது. இந்த ஆண்டு பெய்யல. காரணம் மரமும் இல்லை, மலையும் இல்லை, ஒரு இளவும் இல்லை, எல்லாத்தையும் வெட்டி தின்ட்டான். 950 மில்லிமீட்டர், 4000 டிஎம்சி. கர்நாடகாவில் கையேந்திரம் அவன் 722 மில்லிமீட்டர் தான் மழை. அவனுக்கு வெறும் 722. நமக்கு 950 மில்லிமீட்டர். 4000 டிஎம்சியில் 1500 டிஎம்சி தான் நம்ம பயன்படுத்துறோம். மீதி 2500 கடல்ல விட்டுரும். இந்த 2500 தேக்கிட்டோம்னா எந்த கைவேல்ட்டும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு எப்படி தண்ணியை கொண்டு வருவ? பாண்டியாறு, பொன்னம்பலா 6 கிளை நதிகள் ஓடுது. இந்த 6 நதிகளை கொண்டு கேரளாவில் 6 மாவட்டம் செழிக்குது. இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் பாண்டியாறு, பொன்னம்பலாவில் அணையை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டிட்டு போட்டான். ஏன் போட்டான்? இங்கே காங்கிரஸ் ஆள்ற உயரத்தில் இல்லை, கேரளாவில் ஆள்ற உயரத்தில் இருக்கு. அவன் கோரிக்கை வச்சானவொன்னே நிறுத்திட்டாங்க. நாம் எதை பற்றியும் கவலைப்படல. பாண்டியாறு, பொன்னம்பலாவில் அணையை கட்டுறோம். ராட்சச குழாய் மூலம் தண்ணியை திருப்புறோம். காவிரி படுகைக்கு, முல்லை பெரியாற்று பாசனத்துக்கும் திருப்புறோம். 75 விழுக்காடு தண்ணீரின் தேவை நிறைவடைஞ்சிருச்சு. மீதி பெய்கிற மழையை அத்தனையும் நீரை தேக்குறோம். பல ஆயிரம் ஏக்கர்களில் ஏரியை வெட்டி, குளங்களை வெட்டி, குட்டையில் வெட்டி நீரை தேக்குறோம். ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு போகாமல் நிறுத்துறோம். நம்ம அப்பா கற்பிச்சது என்ன? மேலே தேங்கி இருக்கிற தண்ணீரை வேளாண்மைக்கு பயன்படுத்தணும், பூமிக்கு உள்ளே இருக்கிற நீரை உறிஞ்சி குடிக்க பயன்படுத்தணும். ஏன்னா உலகத்தின் தலை சிறந்த வடிகட்டி மணல். அந்த மணல் வடிகட்டி இருக்கிற நீர் அவ்வளவு தூய்மையா இருக்கும், அதை குடிக்கணுங்கிறான். இவன் அந்த மண்ணை தான் அள்ளி விற்கிறான். இதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும். இங்க எல்லா பெரும் முதலாளிகளும் நீரை உறிஞ்சி விற்கிறான். வந்த உடனே தடை விற்கிறான். தண்ணீர் விற்பனைக்கல்ல,
தண்ணீர் ஒரு சந்தை பொருள் அல்ல, தடை சட்டம். தண்ணீர் மனிதர்களின் தேவையல்ல, அனைத்து உயிர்களுக்குமான உயிராகாரமாக இருக்கிற நீர் விற்பனைக்கு அல்ல, தடை. கல்வி, மருத்துவம், பொதுமை இதுவரை திறந்ததுதான். இனி எவனுக்கும் புதிதாக பள்ளிக்கூடமோ கல்லூரியை கட்ட அனுமதி கிடையாது, அரசு தான் நடத்தும். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவரே சொல்றாரு, உலக தரத்திற்கு அரசு மருத்துவத்தை கொண்டு வந்து விட்டேன். ஆனால் அவரே அப்பளம் தான் படுத்தாரு, அரசு மருத்துவமனையில் படுகல. சட்டம் இயற்றும் அரசின் முதன்மை அமைச்சரா, அனைத்து அமைச்சர்களா, அரசு அதிகாரிகளா, யாரும் உடல்நிலை சரியில்லைன்றால் அரசாங்க மருத்துவமனை எல்லாம் படுத்து வைத்தியம் செய்யணும். இல்லைன்னா பணி நீக்கம், இல்லைன்னா பண பறிப்பு, சம்பளத்தை பிடிச்சுக்கிடுவான், காலி பண்ணிடுவான். தானா மருத்துவம் தரமாயிரும். கல்வி, பள்ளி, அரசு பள்ளி, அரசு கல்லூரிகளில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள், அமைச்சர் பெருமக்களின் பிள்ளைகள், அனைத்து பேரும் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் அது தானா வந்துடும். ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துக்கு தாமதமாக வருது, ஒரு ஆசிரியை, ஏமா தாமதமா, நீ பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை விட்டு வர நேரம் ஆயிடுச்சுங்குது. அதுவும் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குது, அரசு பள்ளிக்கூடம். அரசை நடத்துகிறவனுக்கே அது தரமா இல்லைன்னு அவனுக்கே தெரியுது. அரசாங்க மருத்துவமனை நடத்துறது யாரு? அரசு. ஆனா அரசை நடத்துறவனுக்கு அதுல நம்பிக்கை இல்லை, தனியார் மருத்துவமனையிலே படுகிறான். இப்ப அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை கொடுத்தாங்க. ரிச்சர்ட் பீலேன்னு வந்தாரு, காலேன்னு வந்தாரு, எவனோ வந்தான். கொடுத்தாங்களா இல்லையா, படுத்து சும்மா பார்த்துருந்தாங்களா நமக்கு தெரியல. ஆனா கொடுத்ததா சொன்னாங்க. 65-75 நாள், 2.5 மாத காலம் உயர்ந்த மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்தாங்கிறான். இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைத்ததோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கணும். அதான் ஜனநாயகம். அதுக்காக எல்லாரும் முதலமைச்சராக முடியாதுல்ல. அதுக்கு வழி என்ன இருக்கு? எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கான ஒரு ஆட்சியை நிறுவனம். அதை புரிந்துக்கணும். இங்க ஏ கிரேடு ஆசிரியர், ஏ கிரேடு டாக்டர் நகரத்துக்கு அனுப்பிட்டு, இங்க சி கிரேடு ஆசிரியர், சி கிரேடு டாக்டரை கொண்டாந்து கிராமத்தில் போடுறதில்ல. இங்க இருந்துதான் வேறு சரியா இருந்தா தான் கிளையும் இலையும் உருப்படியா இருக்கு ராஜா. இங்க அடிக்கிறான். ஏ கிரேடு ஆசிரியரை கிராமத்தில் பணியமர்த்துறான். அவர் என்ன செய்வாரு? சம்பளம் கூட. அங்கே எவ்வளோ வாங்கினீங்க? 50,000. இங்கே 75,000. உயர்ந்த விடுதி, தங்கும் வாழ்க்கை வாழ்விடம், தரமான மருத்துவம், தரமான கல்வி, எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்துடும். முடிஞ்சு எல்லாம் திரும்பிடும். விவசாயத்தை விட்டு என் பிள்ளை போக மாட்டான். ஏன்னா நானே விவசாயம் பார்ப்பேனே, நானே விவசாயம் பார்ப்பேன். நாங்களே ஆடு மாடு மேய்ப்போம். ஆடு மாடுனா அப்படியே குச்சி வச்சுக்கிட்டு தேன் வாங்குறவளை வச்சு மேய்க்கிறவா? அது இல்லை. பண்ணை நிலங்களை உருவாக்கி 100 ஏக்கருக்கு 25 ஏக்கரில் குளம் வெட்டிடுவேன். அதுவே போய் குடிச்சிட்டு வரும். மேய்ச்சல் நிலங்களை ஃபுல்லாக வளர்த்து போட்டுவேன். அதுவே மேய்ஞ்சிட்டு வரும். நீ குளிர் ஊட்டப்பட்ட ஏசியரில் உட்காந்து கண்காணிப்பு கேமராவில் பார்த்தே இருந்தால் போதும். செவலை எங்கடா போகிறான்? வரான், அங்கே போயிட்டுருக்கேன். என்னடா பண்ணுறான்? செனையாக நிற்கிறது. எந்தெந்த மாடு கண்ணு போடுறது அதுக்கு தனி அறை, அதுக்கு தனி இது. அது நீ வேலைக்கு மேலே வேலி போட்டுருவேன். இங்கேருந்து குச்சி விட்டு வீசுறது, கல் எடுத்து வீசுறதுலாம் கிடக்காது. துணை காவல் படையை வச்சுருப்பேன். காவல் அங்கே போட்டிருப்பேன். தூக்கி உள்ளே வச்சிடும். 6 மாதம் நின்று பார்க்கலாம். அவ்வளோதான், பார்க்கலாம். அது வாட்டுக்கு மேய். அங்கங்கே கூடாரம் போட்டு விட்டுருவேன். சாணி அதை உறிஞ்சி 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 ட்ரக்கில் ஏற்றி 1/2 கிலோமீட்டர்லேயே இயற்கை உரம் தயாரிக்கிற தொழிற்சாலை வச்சுருவேன். அங்கே பல 1000 பேருக்கு வேலை. என் புள்ள க்ளவுஸ் போட்டுப்பான், பூட்ஸ் போட்டுப்பான், தொப்பி போட்டுப்பான், கண்ணாடி போட்டுப்பான். அவன் பாட்டு போவான். அண்ணே நான் படிக்கலை. சாணி எள்ளி குப்பையில் கூட்டுறா, குளத்தில் கூட்டுறா, சம்பளம்டா. அண்ணே நான் படிக்கலை. ஆடு மாடு சரியா மேய்தா, தண்ணி குடிக்குதா பார்த்துக்கிட்டே வேடா. அண்ணே ரொம்ப படிச்சிட்டேன். இந்தடா 5 கிலோ இடையில எத்தனை ஆடு இருக்குது கம்ப்யூட்டரில் ஏற்றுறா. எத்தனை ஆயிரம் ஆடு, எத்தனை டன் கறி ஏற்றுமதி செஞ்சுருக்கோம், எவ்வளவு பால் ஏற்றுமதி செஞ்சுருக்கோம், இதெல்லாம் எழுதுப்பா. எத்தனை ஆடு சினையாக இருக்குது, எவ்வளோ நாளில் குட்டி போடும், இதெல்லாம் படிப்பா. நீ ரொம்ப படிச்சிட்ட. அண்ணே நான் இன்னும் MBA BA படிச்சிருக்கேன், BBA படிச்சிருக்கேன். இங்கே வா, இந்த பண்ணைகளை படம் எடுத்து தருவேன். இதை அப்படியே ஆல்பம் மாதிரி ஆவணமாக தயார் பண்ணுவேன். புரட்டும் போதே பயந்துருவான். என்னடா அப்படின்னு. எப்படி நான் என் மாடுகளுக்கு இற வைக்கிறேன், என் ஆடுகளுக்கு இற வைக்கிறேன், எப்படி என் தக்காளியை விளைய வைக்கிறேன், எப்படி என் கத்திரியை விளைய வைக்கிறேன், நான் எப்படி பாலை எடுக்கிறேன், இந்த பாலிருந்து பாலாடை கட்டி, பால்கோவா, இந்த வெண்ணெய், இந்த பால் இன்சுவை கட்டி, இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறேன் தொழிற்சாலையில் படம் எடுத்து அமெரிக்கா போடா, போயிட்டு சந்தைப்படுத்திட்டு வாடா, போய் பேசு. நல்லா பயிற்றுவிச்சிருவேன் அவனுக்கு ஆங்கிலம். நான் தான் ஆங்கிலம் சிறப்பு பயிற்சி கொடுப்பேனே. கோடை விடுமுறை காலங்களில் வெள்ளைக்காரனை கொண்டாந்து 2 மாதம் என் பிள்ளைக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்துருவேன். அவனை விட பிரமாமா பேசுவான். ஆனால் தாய்மொழியில் தான் கல்வி கொடுப்பேன். ஆங்கிலம் கட்டாய பாடமொழியாக வைப்பேன். உலகத்தில் ஐயா நான் பிரெஞ்சு படிக்கணும், படிச்சுக்கடா. ஐயா உருது படிக்கணும், படிச்சுக்கடா. எந்த மொழியும் படி, நீ வாழ சொந்த மொழி படி, இனம் வாழ படிடா, படிடா, படி வச்சுருவான். அங்கே தூக்குவேன். எங்காலும் போவான், அந்த பண்ணையை காட்டுவான். திஸ் இஸ் அவர் லேண்ட், அவர் மதர் லேண்ட், அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பேசணுன்னு அவன் பார்ப்பான். என்னடா அவன் போடுறான்.
நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைய உரத்தை தயாரித்து மண்புழு கொண்டு கொட்டுது, எங்கள் அப்பா படத்தை போடுவான், பார்ப்பேன். பண்ணையே நம்மாழ்வார் இயற்கை வேளாண் பண்ணை தான் போட்டு விட்டான், பார்ப்பான். பயங்கரமாக இருக்க. ஒரு பூச்சி மருந்து அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஓடியாருவான். இது எதுக்கு இந்த வேப்பங்குச்சி கதையை சொன்னேன் தெரியுமில்ல? அமெரிக்காவில் 3 வேப்பங்குச்சி 1000 ரூபா ஒரு உரையில் போட்டு எடுத்துக்கிட்டு தான். ஏய், நீ கருப்பட்டி கருப்பா இருக்குன்னு விட்டு சக்கரைக்கு போயிட்டா நோய், அவன் கருப்பட்டிக்கு திரும்பிட்டான். 1000 ரூபா 1 கிலோ சக்கரை, 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு இருக்குது அமெரிக்காவில். உன் நாட்டு சக்கரை இந்த கருப்பட்டி 1000 ரூபா. நீ நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு இருந்தா, சோத்துல இருந்த பழைய தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தா. அவன் டீயை கொண்டாந்து வித்தான். டீ எப்படி வித்தான் தெரியுமில்ல? ஓசின்னா. இவன் தான் கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்றும்பான். இல்லை காசுக்குன்னா நான் எனக்கு சின்ன பையன், எங்கள் அப்பா வயசானவன்பா. அப்போ ஓசின்னு வாய பழங்கிட்டான். அவன் தம்ம அடிச்சு அப்படியே வச்சுக்கிட்டு டீ டீ சாய் சாய் டீ டீன்னு சும்மா தான் குடிங்கன்னு குடிச்சிட்டான். தொடர்ச்சியாக 1 மாதம் குடித்தான், பழகிட்டான். இப்போ குடிக்காமல் அவனுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. அவன் பார்த்தான், ஓரணான்னா சரி கர்மம் தான். இப்படித்தான் சந்தைப்படுத்தினான். உன்னைய நீச்சல் தண்ணியிலிருந்து டீயை குடிக்க விட்டுட்டு அவன் நீச்சல் தண்ணியை கொண்டு போய் 1 லிட்டர் நீச்சல் தண்ணி 1000 ரூபாய். அது அவ்வளவு சத்துன்னு யார் சொல்றா? அவன் சொல்லித்தானா நமக்கு. இந்த முட்டாப்பே காலங்காலமா தாடா குடிச்சிட்டு கிடந்தான். நாங்க எல்லாத்தையும் இங்கே கொண்டு போயிட்டான். இப்போ அவன் இங்கிலாந்து, பிரிட்டன், இங்கிலாந்துல எல்லாம், அமெரிக்கால எல்லாம் வெல்கம் பேக் டு A2 மில்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டு மாட்டு பாலுக்கு வாங்கன்னு எழுதியிருக்கான். எங்களுக்கு ஜெர்சி மாட்டு பாலை தள்ளிட்டு, டேய் இதுல இருந்து மீண்டெழுவதுதான் வேளாண் புரட்சி. அந்த புரட்சிக்கு விதை தூவினவன் தான் நம்ம பெரிய தகப்பன். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்றோம்? சந்தைப்படுத்துவதற்கு பல ஆயிரம் பேர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை. அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, ஜெர்மன், பிரான்ஸ் பாட்டா பண்ணை நிலங்களை நம்ம பாலை எப்படி பண்றோம் எப்படின்னு, கறி ஏற்றுமதி எல்லாம். உலகத்திலே தலை சிறந்த நாடா எங்க நாடை மாற்றி காட்டுவோம். அப்படிப்பட்ட கனவோடு நிக்கிறோம் நாங்க. சும்மா வெட்டி பேச்சு பேச்சு வீண் கத்திட்டு போற கூட்டம் நினைக்காத நீ. நாங்க இங்க வர இந்த சாதிக்கு பிறந்தவர்கள் பெருமை கொண்டவர்கள் அல்ல, இதை சாதிக்க பிறந்தவர்கள் என்ற பெருமையோடு நிற்கிறவர்கள். வெறுமனே நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். நிறைய கனவு. இந்த கியூபான்னு ஒரு நாடு வெறும் கரும்பு மட்டும்தான் வச்சுக்கிட்டு கரும்புல இருந்து சர்க்கரை எடுத்து தற்சார்பு பொருளாதாரத்தில் வாழ்றான். இன்னைக்கு பிரேசில்லாம் கரும்புல இருந்து எத்தனால்ங்கிற பெட்ரோல் எடுக்குது. எத்தனால் பெட்ரோல். நாம கரும்புல இருந்து நாட்டு சர்க்கரை எடுக்கிறது, மொந்த வெள்ளம் எடுக்கிறது, அதோட எத்தனால் பெட்ரோல் எடுக்கலாம். அப்ப 10,000 ஏக்கர், 2,000 ஏக்கர், 3,000 ஏக்கர்ல கரும்பை விளைய வச்சு அதுல இருந்து கரும்புல இருந்து சர்க்கரை எடுக்கிறதுக்கு, பெட்ரோல் எடுக்கிறதுக்கு தொழிற்சாலைகளை அருகருகே கட்டிக்கிட்டா பல ஆயிரம் பேருக்கு வேலை. வெறுமனே எள்ளுன்னு நினைக்கிறேன். எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை. எள்ளுல இருந்து அந்த எள்ளு புண்ணாக்கு, எள்ளு மிட்டாய், கடலில் இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு, அதுல இருந்து வெறும் தென்னை தான் இருக்கு, தென்னையில இருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு, அதுல இருந்து மிட்டாய், எல்லாமே எல்லாத்துக்குமே நம்ம செய்ய முடியும். செய்ய முடியாதா? கும்பகோணத்தை கடந்து வரும்போது இந்த மூங்கில் பெரம்பலை செஞ்சு சாலையில போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். இதை நிறுவனப்படுத்திடணும். தொழிற்சாலை. பானை செய்யறது குயவர் வேலை இல்லை, எங்கள் பரம்பரை தொழில். எவனும் செய்யலாம், அரசு வேலை. இப்ப பெரிய நட்சத்திர விடுதிக்கு சென்னைக்கு வா, 5 நட்சத்திர ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், மண்பானை சமையல் 500 ரூபாய்ங்கிறான். சாதாரண சமையல் 300 ரூபா. மண்பானையில சமைச்சதுக்கு கூட 200 ரூபா விற்கிறான். நீ மண்பானை விட்டுட்டு இங்க எங்க போயிட்ட? குக்கருக்கு போயிட்ட. அவன் சோறு வேகும்போது கொஞ்சம் ஒலியும் காற்றும் படணுங்கிற, இது ரெண்டுமே வராம உள்ள அமைக்க வச்சு திங்கிற. வாழ்க்கையவே மாற்ற வேண்டியிருக்கு, அந்த முறையவே மாற்ற வேண்டியிருக்கு. இதை கற்பித்தவன் தான் நம்முடைய பேராசனாக இருக்கிற பெருந்தகப்பன் நம்மாழ்வார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். இவ்வளவு பேசுறாங்கடா விவசாயத்தை பத்தி, எப்படி அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? அப்ப விவசாயி, எங்க அப்ப விவசாயி. என்னைய கேட்டாயா, அவர் உனக்கு பெரிய தகப்பன் எப்படி சொல்ற அப்படின்னு. என்னைய பெத்தான் எங்க அப்பன், என் மன்னன் பெத்தான் என் பெரிய தகப்பன். மண்ணு இல்லைன்னா நாசமா போயிருக்குமாடா. இந்த மண்ணு நஞ்சாயிருச்சுரா, மலடாயிருச்சுரா, இனி விளையாதுறான்னு சொன்னது அவன் தானே. எனக்கு என் நிலத்துல எங்க அப்பா என்ன இந்த யூரியா உரம் அதை போட்டு போட்டு எது போட்டாலும் வளரல. எப்போ? ஏன்னா மண்ணு தீஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு. இப்போ அது ஆறப்பட வேண்டியிருக்கு, புண்ணாகி போச்சு. அப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் ஒன்றும் செய்யாமல் போட்டு ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணியில் போட்டு போட்டு உழுது 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 அந்த காயத்தை ஆற்றிட்டு தான் மறுபடி விளைய வைக்க வேண்டிய தேவை வருது. அந்த நிலையில் இருந்து இந்த மண்ணை மீட்டெடுத்த மகத்தான புரட்சியாளன் நமது பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த பெருமகனுக்கு வணக்கம் செலுத்துவது என்பது
ஒரு சடங்கு இல்லை. அவன் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் அந்த பெருமகனுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய பிள்ளைகள், என் அருமை சொந்தங்கள், இனிமேலாவது நாம் பாரம்பரிய வேளாண்மைக்கு, இயற்கை வேளாண் முறைக்கு திரும்பணும். நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகளை நாம் மீட்டு எடுக்கணும். நம்மளுடைய நாட்டு மாடு, நாட்டு கோழி இதுகளை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். இன்னைக்கு திருச்சியில் ஒரு தம்பி 9 ஏக்கரில் பல ஆயிரக்கணக்கில் நாட்டுக்கோழி வளர்க்குறார். அவருக்கு மாதம் ஆண்டு ஒன்றுக்கு 15 லட்சம் வருமானம் வருது. வெறும் முட்டை கோழி கறி தான். இன்னைக்கு நாட்டுக்கோழின்னு எல்லாரும் விரும்பி கேட்கும்போது அந்த கோழிக்கு டூப் கொண்டான்ட்டா பண்ணை கோழி. அது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கு, ஆனால் நாட்டுக்கோழி இல்லை. இது எல்லாவற்றிலும் இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க ஒரு மாபெரும் புரட்சிக்கு நாம் தயாராக வேண்டும். அதற்கு வழிகாட்டிய வேளாண் பெரும் புரட்சியாளன் நமது பெரிய தகப்பன் நம்மாழ்வார் வழியில் நடந்து நஞ்சாயிக் கொண்டிருக்கிற நமது மண்ணை மறுபடியும் நஞ்சை நிலமாக மாற்றுவோம் என்று உங்கள் அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டு, உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நமது அரசதை சொல்லும். என் பெரிய தகப்பன் நம்மாழ்வாருக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை என் புரட்சிகரமான புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நாம் தமிழர்.